அது இல்லைங்க, திடீர்னு நம்ம ஏன் இங்கிருந்து கிளம்புறோம்? என்னங்க அது? எனக்கு காட்டுங்க. இல்ல நான் பார்த்தே ஆகணும். ஏன் மறைக்கிறீங்க? என்னங்க இது? இது இந்த ரத்னம் இந்த இடத்தோட பெரிய ரகசியம். இந்த ரத்னம் வெற்றியோட அறிகுறின்னு சொல்லலாம். இந்த உலகத்துல இருக்கிற பல பேர் ஏதோ ஒரு ரகசியத்தை தேடி சுத்தி அடைஞ்சிட்டு இருந்த காலத்துல உலகத்துல இருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இருக்கிற ஒரே நாடு, விஞ்ஞானம், ஆன்மீகம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிற ஒரே நாடு நம்மளோட பாரத தேசம். 17ஆவது நூற்றாண்டுல வியாபாரியா வெள்ளக்காரங்க உள்ள வந்தாங்க. நம்ம பாரத தேசத்தையே அடிமைப்படுத்தி தங்கம், வைரம், வைடூரியம்னு அபகரிச்சுட்டு போனாங்க. இருக்கிறதுலயே பெரிய வைரமான கோஹினூர் வைரத்தை அவங்க அபகரிச்சு அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க ராணியோட மணிமகுடத்துல வச்சு அடகு பார்த்தாங்க. ஆனா உண்மையிலேயே கோஹினூர் வைரத்தை விட சிறந்த வைரம் நம்ம நாட்டுல இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. அகிலாம்பாவோட கிரீடத்துல இருக்கிற வைரங்களும் வைடூரியங்களுக்கும் மத்தியில இந்த ரத்தினம் சிறந்ததா இருந்தது. அந்த கிரீடத்துல அந்த ரத்தினம் இருந்த வரைக்கும் இந்த பாரத நாட்டுல வெற்றி மட்டும்தான் நிலைச்சிருந்தது. ரொம்ப தைரியமா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்த சக்கரவர்த்திகள்ல அவினாஷ் மான்யவாரும் ஒருத்தராயிருந்தார். அப்படி அந்த வெள்ளக்காரங்களை வெற்றி கொண்ட அந்த மகாராஜா தன்னோட மகனுக்கு அதை பரிசா கொடுத்தாரு. அவரு தன்னோட மகன் அப்படின்னு வழி வழியா இந்த வைரம் மானிய வம்சத்தோட பரம்பரை பொக்கிஷமா மாறிடுச்சு. அந்த வம்சத்தோட கடைசி வாரிசான சந்திராதித்யா மேல அந்த வைரத்தை அபகரிக்கும் பொருட்டு தாக்குதல் நடந்துச்சு. அவர் உயிரிழக்கிறதுக்கு முன்னால இந்த வைரத்தை என் கையில கொடுத்து இது நம்ம நாட்டோட அரசாங்கத்துக்கிட்ட இந்த நாட்டோட பொக்கிஷத்தை ஒப்படைக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. இதை நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும். சேர்த்தா என்னோட கடமை முடிஞ்சிடும். அதுக்காக தான் உன்னையும் குழந்தையும் சீக்கிரமா ரெடியாக சொன்னேன். நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம். சீக்கிரம் ரெடியாக. பிரியா, அம்மா. பிரியா, வரைஞ்சதெல்லாம் போதும், சீக்கிரமா ரெடி ஆகுமா? சரிம்மா. அசோக், அசோக். என்னம்மா? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் விஜய். திரௌபதிய காப்பாத்துறதுக்கு அந்த ஸ்ரீகிருஷ்ணன் கடவுள் 5 நிமிஷம் லேட்டா கூட வரலாம். இவ மட்டும் கட்டளை இட்டானா உடனே வந்து நிப்பாண்டா இந்த பத்மாஷ். விஜய் விஜய், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஊரை விட்டு போறாடா, சீக்கிரமா வாடா. என்னையா என்ன எதுக்கு இவங்கடா ஓடுறாங்க? ஒண்ணும் புரியல. என்ன சொல்லிட்டு போ. அட பிரியா, விஜய். பாய். டாடா. டாடா. இந்த முறை நடக்கும் இந்த தேர்தலில் அடுத்த முதல்வர் யாரா இருக்கக்கூடும் என்று இந்த நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. நமது மாநில முதல்வரான திரு ராம் திலக் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றியடைந்த திரு ராஜசேகர் அவர்களை இந்நாள் முதல்வர் என்று அறிவித்தார். இங்க பாருங்க மக்களே, பிரியாணிக்கும் பீருக்கு ஆசைப்பட்டு அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. அவன் ஒரு ஃப்ராடு. இங்க நிறைய பேரு ஜாதகம்ன்ற பேர்ல யார் யாரையோ சிஎம் ஆயிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிம்ஹா ஹாஸ்பிடலை தொடங்கி வைத்த டாக்டர் சிம்ஹா அவர்கள் ஆயுர்வேதத்தை பயன்படுத்தி நோயாளிகளின் இருதய அறுவை சிகிச்சையை டாக்டர் அசோக் சிம்ஹா பிராக்சன் ஆஃப் ஃப்ளோரிசா, அதாவது ஆயுர்வேதத்துல நம்ம மக்களுக்கு சர்ஜரியே பண்ணாம எப்படிப்பட்ட ஹார்ட் ப்ராப்ளத்தையும் சரி பண்ண முடியும். டிஃபரெண்டான கான்ட்ரோவர்சில மாட்டிக்கிற டேனியல் ஜாக்சன் தன்னோட அடுத்த படத்துல வர்ற ஒரு பாடலுக்கு சன்னி லியோன டான்ஸ் ஆட வைக்கலான்னு பேசிட்டு இருக்காரு. ஒத்த கல்ல நிக்கிறாரு, நீங்களே பாருங்க. குரு எப்படியோ சீடனும் அவ்வாறே. இந்த வருடத்துக்கான சினிமா ஃபேர் அவார்டை பெறுபவர் ஸ்மைலிங் பிரின்சஸ் தீபக் காமத்தா அல்லது ரொம்பவும் பிஸியா இருக்கிற அனுஷ்கா பாண்டேவாங்கிற சர்ச்சை தான் இணையதளத்துல இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த மண்ணில் பிறந்த என்னால என்ன காரணமா இருந்தாலும் சரி
இந்த மண்ணை ரெண்டாக்குறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். இதுதாங்க இப்ப பிரேக்கிங் நியூஸ். கமிஷன் பணம் அவங்களுக்கு கிடைக்கவில்லை என்றதற்காக புரோக்கர்ஸ் லவ் மேரேஜ பேன் பண்ணணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பிபிஎல் ஃபைனல்ல இந்த தடவையும் எல்லோ டீம் எதிர்த்தான ரெட் டீம் தோத்துருச்சு. 2020 மேட்சை டெஸ்ட் மேட்ச் போல் விளையாடிய வீரர்களை ரசிகர்கள் கண்டித்தனர். சிகப்பு டீம் ஓனர் ஆகிய ஆர்கே என்ன ரியாக்ஷன் பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன பண்ண சொல்ற நெப்போலியா? அந்த சூர்யா பாய் கேங் மேட்ச் ஃபிக்ஸிங்ல ஈடுபட்டாங்க. நம்ம ரெட் டீமை தோக்கடிச்சிட்டாங்க. We have become jokers again. என்னங்க மெர்சிடிஸ் பென்ஸ்ல சுத்திட்டு இருக்கோங்க. நாம சாதாரண கிரிக்கெட் மேட்ச்ல தோத்ததை பெருசா பேசிட்டு இருக்கீங்க. நம்ம கிட்ட தான் ஃப்ளைட் பிசினஸ் இருக்கு. எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு பிளேனை வச்சு இல்ல ஏர் ஹோஸ்டஸுக்கே சம்பளம் கொடுக்க முடியாத போல இருக்கு. டோன்ட் வரி சார், நம்ம கிட்ட தான் பெட்டிங் பணம் இருக்கு. அதுல இருந்து வர கமிஷனும் இருக்கு. விளையாட்டுக்கு யூஸ் பண்ண டாஸ கூட எடுத்துடலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஆர் யூ ஷூர்? சார், நான் பேச்சுக்கு மட்டும் தான் ஷூரிட்டி. ஆனா அவன் ஆக்ஷன்ல கிளாரிட்டி அதிகம். மேட்சை ஃபிக்ஸ் பண்ணி ஒருவேளை நம்ம தோத்து போற மாதிரி இருந்தாலும் நம்ம ஆள் உள்ள இறங்கிட்டானா அந்த மேட்ச்ல நம்ம ஜெயிக்கிறது கேரண்டி. மேட்ச் முடியறதுக்கு முன்னாலேயே மேன் ஆஃப் த மேட்சை டிக்ளேர் பண்ற மாதிரி சொல்றியே, யாரு அந்த நெப்போலியன்? அவன் அரசியல்ல ஃபாலோ பண்றதுல ராமன், அரசியல் சதுரங்கத்துல அவன் ஒரு கிருஷ்ணன், கஷ்டம்னு வந்து நிக்கிறவங்களுக்கு அவன் ஒரு கர்ணன், என்ன வேலையா இருந்தாலும் அவனுக்கு ஒரு ரூட்டை போட்டுக்கிறதுல அவன் ஒரு அர்ஜுனன். எந்த இடத்துல எப்படி தான் கேரக்டரை மாத்தணுமோ அப்படி மாத்திக்கிட்டே இருப்பான். அதனாலதான் நான் அவனை செல்லமா பத்மாஸ் கூப்பிடுவேன். பத்மாஸ். ஏண்டா புறம்போக்குங்களா, பணத்தை எடுத்துட்டு போறீங்களா? உங்க எல்லாரையும் தூக்கி போட்டு பந்து அடிடுவேன் பாத்துக்கங்க. ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ். பாஸ், நீ சும்மா ஹிந்தில பேசிட்டு இருக்காத, தமிழ்ல பேசு. ஏய் 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 ஏய், உங்களுக்கு எந்த ஒரு பாஷா வேணும்? சென்னை பாஷா வேணுமா, கோயம்புத்தூர் பாஷா வேணுமா, இல்ல திருநெல்வேலி பாஷா வேணுமா? எதுவுமே தெரியாத சாதாரண ரவுடி பசங்கடா நீங்க. யாரா நீ? இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் டைம் இல்ல. ஸ்ட்ரைட்டா ஒரு கேம் போடலாமா? என்ன கேம்? திருடன் போலீஸ். மாமூல் வாங்குற போலீஸா? எவ்வளவு வேணும் கேளு. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சே பாஸ். 50-50. ஏய் சின்ன பையா, விஜய் சௌஹான், விஜய் சௌஹான், விஜய் சௌஹான். சைலண்டா நாங்க ஒதுங்கி இருந்தா மாமூல் வேணும்னு எங்க கிட்டயே கேக்குறியா? இப்போ இங்க உன்னை நாங்க பண்ணுவோம். சீட்டர் சமலே, கோவா பார்டர்ல நின்னு ஹெரோயின் விக்கிற பரதேசி நீ. பாஸ் பாஸ் பாஸ், உங்களுக்கு பெரிய ஆஃபர் தரேன். டேய் கொண்டு போய் குறா. ஏண்டா நீ குடுக்குற பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன உன் தங்கச்சி புருஷன் நினைச்சியா? போலீஸ் ஃபுல் அமௌண்ட் என்னது? அண்ணா இது உனக்கே நியாயமா இருக்கானா? நாங்களும் கஷ்டப்பட்டு தானே இப்படி அடிச்சுட்டு வரோம். பீரு பிரியாணி செலவுக்காச்சும் காசு கொடுத்துட்டு போனா. இது பாயிண்ட். மச்சி, இந்த நாசம் பிடிச்ச ஈ படம் சுதீப் நினைச்சு என் மூக்கு மேல உட்காந்து டான்ஸ் ஆயிடுச்சுப்பா. அதனால தான் தெரியாம தும்மிட்டேன். ஜூட்டு. டேய், இவன் டம்மி போலீஸ்டா. ஏடா தனியா வந்து மாட்டிருக்க, துண்டா மாட்டிருக்க. என்ன பண்றன்னு பாரு. ஏதோ 5-6 பால போட்டு அவுட் ஆகுறதுக்கு நான் ஒண்ணு கிரிக்கெட்டர் இல்லடா, பாக்ஸர். எல்லாரையும் வர சொல்லு. ஏய், விவசாயிங்க நாத்து நடுறது வயலு, அழகா பாட்டு பாடுறது குயிலு. மச்சான ஏத்து நிக்கணும்னு நினைச்சா வருண்டா புயலு. பஞ்ச் டைலாக் பேசாம படத்தை தூக்கிட்டு ஓடு.
மணி. மாமா பணம் நம்மளது இல்ல. ஓகே மச்சி, லெட்ஸ் கோ டு ஆர்கே. மச்சி, இந்த பேக்ல இருக்கிற காசு இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னா அந்த நாதாரி கிட்ட இருக்கிற காசு இன்னும் எவ்வளவு வெயிட்டா இருக்கு. வெல்கம் பிரதர். நான் இருக்கிற டென்ஷன்ல ஐஸை தூக்கி என் தலையில வச்சாலும் டென்ஷன் தீராது. ஆனா இதை வச்சு என் டென்ஷனை நீங்க தீர்த்துட்டீங்கப்பா. ரொம்ப சந்தோஷம். நீ எப்போ என் கூடவே இருக்கணும். ஐ லவ் யூ. லவ் யூ டு பாஸ். உன் டீம்ல விளையாட நான் எப்போ வேணாலும் ரெடி. அது எங்க இருந்தாலும் சரி. பணம் தேவைப்பட்டா நான் எடுத்துப்பேன். மச்சி, சினிமால தான் எனக்கு எப்படியோ பேமெண்ட் கொடுக்கறது இல்ல. வர்ற மகாலட்சுமி வேணான்னு சொல்லிட்டாதரா, வாங்கிக்கடா. ஓ கம் ஆன், டேக் இட். ஏதோ உங்க பேரை சொல்லி இன்னைக்கு ஃபுல்லா செம பார்ட்டி பண்ண போறேன். Thank you very much uncle. ஏய், இந்த ஃபாரின் கேர்ள்ஸ்க்கு முன்னால என்ன அங்கிள்லாம் கூப்பிடாத. ஆர்கேன்னு கூப்பிடு. சாரி சார். மச்சி, கை நிறைய பணம் இருக்கு. இத வச்சு என் இமேஜினேஷன்ல உனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங். டேக் 2. ஏய், யாரா பிரேம்ல நாயை விட்டது? ஏண்டா நாயை துரத்த விட நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். எப்பா உங்களை கையெடுத்து கும்பற, தயவு செஞ்சு நாயை துரத்துங்க ப்ளீஸ். கிளியர், ஆல் கிளியர். ஏய் டேய் மச்சி, நீ என்னடா இங்க? நான் மாமா சண்டே அதுமா வேலை செஞ்சுட்டு வா போலாம். மச்சி, எங்க டைரக்டர் ஒரு கிறுக்கு பையன், வீட்டுக்கு போக விட மாட்டான். இந்த கருப்பு காக்கா இன்னைக்கே ஷூட்டிங்க முடிச்சிட்டு நாளைக்கு பாம்பே ஹீரோயின் வீட்ல போய் மஜா பண்ணனும்னு பிளான்ல இருக்கான் மச்சி. போய் ஹீரோயின் எங்கன்னு கேளு மாமா, அது போதும். ஐயோ, அவ கேரவனை விட்டு வரவே மாட்டா. நீ வேணா பாரு, இன்னும் அரை மணி நேரத்துக்கு அவ வரவே மாட்டா. எவன்டா இந்த நேரத்துல? பெஸ்ட் சொல்லு மச்சி. இப்போ உங்க படத்தோட ஹீரோயினை தூக்கி உங்க டைரக்டருக்கு எப்படி பாடத்தை கத்து கொடுக்குறேன்னு மட்டும் பாரு மாமா. சங்கர், சிபிஐ சங்கர். ஹாய் பசங்களா, அவுட் கிளம்புங்க. அங்க லைட் வந்துருச்சா? போங்கன்னு சொல்றல. போங்க அங்கிள். இவ்வளவு நாளும் பொண்ணுங்களை பார்த்தாலே அந்த கடவுளை தான் நான் திட்டுவேன். ஆனா இன்னைக்கு திட்டணும்னு தோணல. ஒரு அழகான ஃப்ரெண்டை கொடுத்துருக்காரு. டைம் நல்லா தான் இருக்கு. வாயேன் அப்படியே போய் ஒரு காஃபி சாப்பிடலாமே. காஃபி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம லைஃப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமே. வரீங்களா? ஐயோ, என்னமா வந்ததுல இருந்து ஏதோ ஊருக்கு பஸ்ஸை பிடிக்க போற மாதிரி அர்ஜென்ட்டா வாட்சே பார்த்துட்டு இருக்கேன். ஓ, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்து நீங்க நம்ம ஒரு தமிழ்நாட்டு பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். ஆனா அந்த டுபாகூர் டைரக்டர் கூட்டிட்டு வந்த பாம்பே ஹீரோயின் தானே நீங்க? அட பாவி சங்கர், மூச்சு விடாம பேசுனதெல்லாம் வேஸ்டா போச்சப்பா. சாருக் மாதிரி சல்மான் மாதிரி மிமிக்ரி கூட பண்ண தெரியாத. சரி, உன் மேல சிபிஐ விசாரணைக்காக வந்திருக்கேன். உன் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்து என் கூட வா. வா 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 என் ஆபீஸ்க்கு வா. டோன்ட் வரி. ஏதோ நான் உன் கையை பிடிச்சிட்டேங்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்காத. ஆனா ஒருவேளை உன் கையை பிடிச்சிட்டேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கையை விடவே மாட்டேன். வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். ஹலோ சார், நான் என்ன உங்க கண்ணுக்கு பரோட்டா சாப்பிடுற பஞ்சாபி ஹீரோயின் மாதிரி தெரியறனா? வாய் மூடிட்டு மௌன விரதத்துல இருந்து என் கைய பிடிச்சு காஃபி சாப்பிடலான்னு கூட்டிட்டு போவீங்களா? நான் இந்த நிமிஷம் உங்க கூட காஃபி சாப்பிட வந்தேன்னா அப்படியே நமக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். டே அண்ட் நைட் மெசேஜ், கால், ஐ லவ் யூ டூன்னு சொல்வோம். அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிடுவோம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி அப்பா கிட்ட போய் சொன்னா ஜாதகம் சரியில்லைன்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் கண்ணு கலகிட்டே அம்மா கிட்ட போய் நிக்கணும். அப்பா கிட்ட விஷம் சாப்பிடுறேன்னு சொல்லணும். இதெல்லாம் வேணாம் சார். புகையிலை கேன்சருக்கு காரணம் சொல்வாங்க. ஆனா பொண்ணுங்களோட மனசு உடையறதுக்கு அழகான பசங்க கூட காஃபி சாப்பிடுறது தான் காரணம். ஷோக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. சார்,
நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற கெட்ட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ரேடியோ மிர்ச்சிக்கு கால் பண்ணுங்க. உங்ககிட்ட என் நம்பர் இல்லனா என் ஆட்டோ அண்ணா கிட்ட கேளுங்க, அவர் சொல்வாரு. நான் உங்களை ரக்ஷாபந்தன் அன்னைக்கு பாக்குறேன். வரட்டுமா சார்? எப்படி இருக்கா மச்சி, அது நம்ம படத்து ஹீரோயினே கிடையாது. யாரா அந்த பொண்ணு? மாமா டோன்ட் டிஸ்டர்ப். சங்கர் இப்ப லவ்ல விழுந்துட்டான். சரி, இவனுக்கு என்ன பேசுறா ஏது பண்றா ஒண்ணும் புரியல. ஏய் கேஷ் ரீட் போடா. வணக்கம் சென்னை, நான் உங்க ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட். கிரிக்கெட் நல்லா விளையாடுறீங்க, அதே மாதிரி படிப்புலையும் கவனம் செலுத்துங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. வெரி குட் வெரி குட் வெரி குட். கொடுப்பா எல்லாருக்கும். இருங்க இருங்க இருங்க, உங்களுக்கு தான் எல்லாம். இருங்க தரேன். வாங்கிக்க. அவசரப்படக்கூடாது, உங்களுக்கு தான் எல்லாம். கிரிக்கெட் பெட்டிங்ல பிஸ்கெட் சாப்பிட்டு பசங்களுக்கு சாக்லேட் கொடுக்க வந்திருக்கியா நீ? பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஜனங்க எனக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நான் எல்லா இடத்துலயும் ரொம்ப சுத்தமா தான் இருக்கணும். ராஜா, குருஜி போன். என்ன குருஜி? ஹலோ ராஜா, கிரக நிலைகள் இன்னைக்கு உனக்கு பேர் ஆபத்து காத்திருக்குன்னு சொல்லுது. என்ன காரணமா இருந்தாலும் சரி, 4 சக்கர வண்டியில போகாத. உன்னை சுத்தி பிரச்சனைகள் இருக்கு, ஜாக்கிரதையா இரு. டேய் ரியா, சூர்யா, 4 வீலர்ல என்னால போக முடியாது. ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. ராஜா, பிரஸ்காரம் வாங்க போய் கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா பத்திரிகை நண்பர்களே? எப்பவும் நீங்க சின்ன பசங்களோட கிரிக்கெட் விளையாடுறீங்களே, அதுக்கு ஏதாவது தனி காரணம் இருக்கா சார்? அரசியலில் முடிசூடா மன்னர் ஒரே பால்ல அவுட் ஆகிவிட்டார். இது நாளைக்கு உங்க பத்திரிகையில வரணும் இல்ல? அதுவும் ஃப்ரண்ட் பேஜ்ல. என்ன சொல்றீங்க நீங்க? எப்பவுமே நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, உங்க ஹெல்த் அஃபெக்ட் ஆகலையா சார்? அட என்ன சிஸ்டர், பாராளுமன்றத்துல தூங்குறவனையும் கேள்வி கேக்குறீங்க, வேலை செய்யறவனையும் கேள்வி கேக்குறீங்க. சார், பெங்களூர்ல அடிக்கடி டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஹோம் மினிஸ்டரா இருக்கிற நீங்க இத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? விகாஸ். ஆமா சார். விகாஸ் தானே உன் பேரு? விகாஸ், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுப்பா. உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என் வண்டி வந்துருச்சு. என்னடா ஹெலிகாப்டர் கொண்டு வருவான்னு பார்த்தா பன்னாட தள்ளிட்டு போறதுக்கு ஒரு வண்டியை கொண்டாந்துருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும்போது மட்டும் பொதுமக்களை வந்து சந்திக்கிற மத்த அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாம மிஸ்டர் ராஜா மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. நாங்க அவரை ஃபாலோ பண்றோம், நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற ஸ்பெஷல் ப்ரோகிராம் ரோடு மேல ராஜா. நம்ம ஹோம் மினிஸ்டர் கிங் ஏபோ மொபைல்ல போயிட்டு இருக்காரு. கிங் ராஜசேகர் 2 வீலர்ல போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கிங் ராஜசேகர் அவர்கள் தனக்கு பாதுகாவலர்கள் வேண்டாம் என்று சொல்லி பொதுமக்களோடு 2 சக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜசேகரின் மோட்டார் வாகன பயணம். வணக்கம் சென்னை, உங்க டேலண்ட காட்டுறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஸ்டேஜ்க்கு வந்து பூவி உனக்காக விஜய் சாரோட டயலாக் பேசணும். உங்களை ஜட்ஜ் பண்றதுக்காக ரேடியோ மிர்ச்சில இருந்து 3 ஜட்ஜஸ் இங்க வந்திருக்காங்க. And நம்ம கூட இந்த ஷோல கலந்துக்க வந்திருக்காங்க பிரபலமான ஹீரோயின் அனுஷ்கா பாண்டே. Are you ready? சாந்தினி, இப்ப பாத்தீங்கன்னா காதல்ங்கிறது, இந்த காதல்ங்கிறது இதயத்துல பூந்து தினம் உனக்காக காத்திருந்த இந்த காதலுக்காக உங்க மேல எவ்வளவு காதல் தெரியும்? ஒரு ஒத்த ரோசாவை கையில வச்சுக்கிட்டு. இல்ல இல்ல, அது வந்து இதயத்துல என்னமோ சொல்லுவாங்களே. சொல்ல வந்தேன். இல்ல அது வந்து ஐ அம் வெயிட்டிங். வரல. நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஸ்டார் இந்த காலேஜ்ல யாருமே இல்லையா? பிரசன்னா. ஹே வணக்கம் சென்னை. இவன் ஏன் இங்க வந்தான்?
நான் இங்க அட்டெண்டன்ஸ் போடலான்னு தான் வந்தேன். யார் சொன்னீங்க? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் பாத்திரம் இல்லையே. சீனியர் மேடம், சீனியர். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன் இல்ல நானு. எப்ப பார்த்தாலும் கிளாஸ கட் அடிச்சுட்டு கபடி விளையாண்டு ஷீல்டு வாங்குற பையன் நானு. அதே மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷன்ல எப்பவுமே மேடை ஏறி தலைவர் ஸ்டைல்ல பேசி பிரைஸ் வாங்குற பையன் நானு. அது மட்டும் இல்லாம காலேஜ் எலெக்ஷன்ல அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்காக மொத்த காலேஜ் என்ன கேப்டன் கூப்பிட்டு இங்க எனக்கு கட் அவுட்டே வச்சாங்க மேடம். லெக்சரர்ஸ்க்கு வேணா என் பேரு மறந்து போயிருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க மனசுல என்னன்னைக்குமே ஒரு பெரிய அண்ணா மாதிரி குடி இருக்கிற ஒரு சீனியர் மேடம் நானு. சார், நீங்க பேரை கேட்டதுக்கு இவ்ளோ பெரிய டயலாக் சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க ஸ்பெஷல் ஸ்டார் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேஜ்க்கு வந்து படத்தோட டயலாக் சொல்லி அனுஷ்கா மேடம் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. பிரதர்ஸ், நான் இங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன். அதனால இப்ப டான்ஸ் ஆட போறேன். இந்த ஹீரோயின் கூட இல்ல, ஸ்டேஜ்ல உள்ள அந்த ஹீரோயினோட. என்ன சொல்றீங்க? He is telling you know heroine. She is the heroine. She is doing dance and dialogue. Perfect, ma'am. What the crap is going on? What happened, ma'am? Get lost. Ma'am, I'm sorry, ma'am. Ma'am. சரி காலியாச்சு. இச்கா இது எனக்கு தான். Come on, let's start the music. உனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் ஆகுற. ஊரில் உள்ள பொண்ணுக்கெல்லாம் பிரதர் ஆகுற. ஆனா பொண்ணு உனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் ஆகுற. இஷ்டம் இஷ்டம் ஒன்னா என்ன லவ் பண்ணு. கஷ்டம் கஷ்டம் ஒன்னா திட்டாதே கண்ணு. இஷ்டம் இஷ்டம் ஒன்னா என்ன லவ் பண்ணு. கஷ்டம் கஷ்டம் ஒன்னா திட்டாதே. வேணும் பட்டா தரியா ரொம்ப வெயிட்டிங்கு. லிஸ்ட் வேணா நம்ம காதல் ட்ரெயினின் டிக்கெட் நீ கன்ஃபார்ம் செய்வியா? சன்னி லியோன் பார்த்தா நான் ராக்கி கிட்ட சொல்வேனே. தலைமையில ஆன நான் அவளுக்கு அண்ணன் ஆவேனே. இஷ்டம் இஷ்டம் பண்ணா என்ன லவ் பண்ணு. கஷ்டம் கஷ்டம் பண்ணா திட்டாதே. நீ சொல்லி விட்டா நான் அந்த வார்த்தை ஸ்டேட்டஸ் ஆக போடுவேனே. நெருங்கி நீ ஒரு செல்ஃபி எடுத்தா எந்த பாலு மேல போஸ்ட் வச்சு லைக்ஸ் வாங்குவேனே. வேற யாரும் பாய்ஸ் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தந்தா அவ வாழ்க்கை நாறு நாரா கிழிச்சு தொங்க போடுவேனே. ஊரில் உள்ள பொண்ணுக்கெல்லாம் பிரதர் ஆகுற. ஆனா பொண்ணே உனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் ஆகுற. ஊரில் உள்ள பொண்ணுக்கெல்லாம் பிரதர் ஆகுற. ஆனா பொண்ணே உனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் ஆகுற. இஷ்டம் இஷ்டம் என்ன லவ் பண்ணு. கஷ்டம் கஷ்டம் திட்டாதே கண்ணு. இஷ்டம் இஷ்டம் என்ன லவ் பண்ணு. கஷ்டம் கஷ்டம் திட்டாதே. லவ்மா இல்லமா நோவமா. லவ்மா இல்லமா நோவமா.
என் ப்ராப்பர்ட்டில நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் போலிங்கே போடல, அதுக்குள்ள வந்து அப்பீல கேட்டு நிக்கிறாரு. என்னய்யா இது, மரத்துக்கு கீழே நின்னுட்டு நிழல கேக்குற மாதிரி இருக்கு. நீ யாருன்னு தெரியலையே. நான் தான் டாக்டர் அசோக் சின்ஹா. நீங்க இங்க என்ன? ஓ, டாக்டர் அசோக் சின்ஹா, கிரேட் கார்டியாலஜி சர்ஜன். யாருடைய பேரை கேட்டா நின்னு போன இதயமும் துடிக்க ஆரம்பிக்குமோ அப்படிப்பட்டவருடைய பேரு. நான் உங்களை டிவியில பாத்திருக்கேன். பை த வே, நான் சாதாரண ஒரு மக்களுடைய தொண்டை. என் பேர் ராஜசேகர். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? இங்க பாருங்க மிஸ்டர் ராஜசேகர், நான் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து இந்த இடத்த வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்ன்றதுக்காக யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை. ஹாஸ்பிட்டல் கட்டினா நோயை வேணாலும் போக்கலாம், ஆனா கோயிலை கட்டினா இங்க நோயே வராதே. நீங்களே சொல்லுங்க சார், இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டணுமா இல்ல கோயில் கட்டணுமா? சார், நான் உங்ககிட்ட போன்ல சொன்னேன் இல்லையா, as per ரூல்ஸ் இந்த இடம் எனக்கு சொந்தமானது. இவர் இந்த இடத்த காலி பண்ணலனா ரூல்ஸ் படி நீங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்க. நீங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க வந்து அப்படி உட்காருங்க. சார் சார், இந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேணாம் சார். இந்த போலீஸ் அது இது எதுவும் வேணாம் சார். மீடியாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். பிரைம் மினிஸ்டர் பிரச்சனையில மாட்டினாலே விட மாட்டாங்க, அப்புறம் என்ன மட்டும் விட்டுருவாங்களா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார் நீங்களாவது சொல்லுங்க சார், கம்ப்ளைண்ட் அது இது எதுவும் வேணாம் சார். நாங்க உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கிறோம் சார். கண்டென்ட் என்னன்னு சொல்லுங்க சார். சார் சார் சார், நீங்க எவ்வளவு பெரிய ஹார்ட் டாக்டர், இன்னும் பல பேரை காப்பாற்ற வேண்டியது வேற இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் நாங்களே எழுதிக்கிறோம் சார், நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க. ஓகே. ஐயோ, என்ன சார் பண்றீங்க நீங்க? எந்த பேப்பர்ல நீங்க சைன் பண்றீங்கன்னு தெரியுமா? என்ன சொன்னீங்க? இன்னும் 60 செகண்ட்ல உன் மூஞ்சு மூரெல்லாம் பேர்ந்துடும் தெரியுமா? என்ன? ஏய், என் முன்னாடி நின்னு ஆஸ் ஃபார் ரூல் நான் பேசுறேன். முதல்ல உனக்கு சமாதி கட்டடா, அப்புறமா நான் கோயில கட்டிக்கிறேன்டா. விடுங்க. ஏய் விடுங்க. ரியாஸ், வந்து எழுதுடா. எழுதுடா. நான் டிப்ரெஷன்ல சூசைட் பண்ணிட்டு சாகுறேன்னு எழுதுடா. எங்க அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அதனால இந்த கிரவுண்ட நான் கவர்மெண்ட்டுக்கு தாராளமா கொடுக்குறேன்னு எழுதுடா. சார் என்ன சார்? டேய், ஏன் இடத்துக்கு வந்து ஏன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா நீ? டேய், நான் இந்த ஸ்டேட்டுக்கு ஹோம் மினிஸ்டர்டா, கிங்குடா. அண்ணா அண்ணா அண்ணா, இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடுச்சு. அந்த பெட்டிங் படத்தை தூக்கிட்டு போனது வேற யாரும் இல்ல, அந்த குடிகாரன் ராயல் குமார். 60-90 அடிக்கிற நாய் நம்ம கிட்டே 20-20 மேட்ச் ஆடுறானா? குருபாய், டாக்டர் சார் எழுந்திருக்க, எழுந்திருக்க, மேல எழுந்திருக்க. எழுந்திருக்க சார், எழுந்திருக்க, மேல எழுந்திருக்க. வீட்டுல அம்மா பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீயே உன் இடத்துல கோயில் கட்டுறதா சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட்டு கொடு. ருத்ரபா சார், டாக்டருக்கு ஒரு இளநியை வெட்டி கொடுத்து அழகா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வா. ம் ம் போ. ஏதோ நீங்க உயிரோடு இருக்கீங்களே, அதே நீங்க செஞ்ச. ராஜா, குருஜி போன். பாய்ஸ், உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். இனிமே நான் கால் வச்ச இடம் தான் என்னோட பேலஸ். ஓ, ராஜசேகர் alias King will be the next CM of the state. Hey, வண்டி எடுக்கடா. வணக்கம் சென்னை, நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். மத்த மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கும் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கும் நம்ம இடம் கொடுத்திருக்கோம். ஆனா தமிழ்ல பேசுறதுக்கு மட்டும் யாருமே முன் வர மாட்டாங்க. சோ நம்ம ராமாயணத்தோட சேர்த்து அவங்களுக்கு தமிழையும் சொல்லி கொடுக்க நம்ம முயற்சி பண்ணலாம். தமிழ் பள்ளிக்கு வருக. தமிழ் பள்ளிக்கு வருக. தசரத் மகாராஜ் son name is Ram. ராமாயணத்தை எழுதினது யாரு தெரியல. க்ளூ கொடுக்கவா? கும்பகர்ணா. இல்ல, வால்மீகி. தமிழ் பேசுறது இனிமேல் ரொம்ப சிம்பிள். தமிழ்ல பேசுறவங்க கிட்ட நீங்க தமிழ்லயே பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இந்த லேர்ன் இங்கிலீஷ்னு ஒரு புக் வரும்ல, அதே மாதிரி நம்ம லேர்ன் தமிழ்னு சொல்லி ஒரு புக்கை போடணும் மச்சி. அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். யாழ் தமிழ் டீச்சர் மாமா. நீங்க தமிழ் கிளாஸ்க்கு வரீங்களா? வெளிநாட்டுக்காரங்களால வந்த பிரச்சனை
தமிழே தெரியாதவங்க, இந்த மொழியை பற்றி எந்த ஒரு ஆற்றலும் இல்லாதவங்க, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு தமிழ் கத்து கொடுக்கறாங்கன்னு சொல்லி இங்க கேள்வி எழுப்புறாங்க. இந்த வெளிநாட்டு வாசிகள் எந்த அளவுக்கு தமிழை தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இங்க பாருமா, நீ எந்த பதிலுமே சொல்ல மாட்டீங்கற. எங்களுக்கு பதில் வேணும், பதில். தயவு செஞ்சு ஒவ்வொருத்தவங்களா கேள்வி கேளுங்க. நான் எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்றேன். முதல்ல தமிழ் மேல பற்று கொண்டு போய் இதோ இங்க இருக்கேன். நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். உங்க பேர் என்னங்க சார்? இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் டைமே இல்ல, ஸ்ட்ரைட்டான क्वेश्चनக்கே வரேன். கேளுங்க சார். ராமனோட அப்பா பேரு என்ன? தசரத மகாராஜா. சிறந்த தமிழ் கவிஞர்கள் ஒரு 5 பேரோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொல்லுங்க. அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு, பட்டுன பதில் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். பாவம், உங்களுக்கு பதிலே தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்திருக்கிற தமிழ் ஆர்வம் கொண்டவங்க அண்ணா, நீங்க 5 சொல்ல வேணாம், ஒரு 3 பேர் சொல்லுங்க. அது வாலி, அப்புறம் வைரமுத்து, அப்புறம் என்னப்பா அது? அவரேதான். பா விஜய். இவர்களுக்கு கேள்வி கேட்க தெரியவில்லை. பாவம், அண்ணன் நிறைய சினிமாலாம் பார்த்திருக்காரு, தான் கன்ஃபியூஷன். இனிமே ராபிட் ரவுண்ட். ஆல் பாய்ஸ் ரெடியா? அண்ணா கேக்கட்டுமா? நடிகர் திலகம் 9 வருஷம் போட்டு நடிச்ச படம் பேர் என்ன? நவராத்திரி. தமிழ்நாட்டோட ப்ரூஸ் லீ யாரு? ராமாயணத்தை எழுதினது யாரு? கம்பர். ஆட்டோ ரிக்ஷால இருந்து எல்லா தெரு பேரையும் தமிழ்ல தான் எழுதி இருக்கணும்னு சொன்னாங்களே, அந்த கட்சியோட பேர் என்ன? அதோட பேரு வந்து திமுக. இனி ராமாயணத்துல கடைசியா ஒரு கேள்வி. தசரத மகாராஜாவோட 2வது பொண்டாட்டியோட முதல் பையனுக்கு பொண்ணு கொடுத்த பொண்ணோட அப்பா, அந்த அப்பாவோட அப்பா பேரு என்னங்கறதா இப்ப கேள்வியே. அண்ணா எப்படி? அது ஏன்பா, அது யாருன்னு சொல்லுப்பா. மீடியால நான் ஒரு பேராவது வாங்கிக்கிறேன். அதாவது ராமரோட பொண்டாட்டியோட அண்ணனே திரௌபதி, பாஞ்சாலி. வா 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 வா. நம்மளோட தமிழ் ஆர்வம் கொண்ட அனைவருமே இங்க ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் வித்தியாசம் தெரியாமே தவிக்கிறாங்க. ஏய், நீ என்ன கொண்டு வந்து இங்க நிக்க வச்சு கோடீஸ்வரம் ப்ரோகிராமா நடத்துற? இவங்க கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லணுமா? வாடா டேய், வாடா. அண்ணா இன்னும் ஒரே ஒரு கேள்வி தானே. அண்ணா நீங்களா? அண்ணா நில்லுங்க. சார் தமிழ் பத்தி ஒரே ஒரு கேள்வி சார். சார் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? அதுவும் இங்கிலீஷ்லயா? நான் வேணா அவங்கள திரும்ப கூப்பிடட்டுமா? நீங்க வந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க. இது யாரும் செய்யாத உதவி, யாராலையும் செய்யவும் முடியாது. நம் கண்களில் 1000 விண்மீன்கள் பூக்குதே, என்னை விட்டு இருதயம் எங்கெங்கோ நழுவுதே. மௌனமான காதல் புரட்சி இங்கு நடக்குதே. ஓ மனதை திருடி இந்த அழகி எங்கோ பறந்ததே. தேங்க்ஸ். நான் ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பார்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு கூட சில்லறை இல்லாம பண்ணிட்டானுங்க. என்னையா உட்வார்ட்ஸ் கிரைப் வாட்டர் குடிக்காத குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு. அந்த பிபிஎல் ஃபைனல்ல பெட்டிங் வச்சு அந்த சூர்யா பாய் பாகுபலி கலெக்ஷனை விட அதிக கலெக்ஷன் வாங்கிட்டான். ஃபைனல் மேட்ச்ல ஃபிக்ஸிங் பண்ணி நம்ம ரெட் டீமை தோக்கடிக்கணும்னு பார்த்தான். ஆனா நம்ம பையன் ஒருத்தன் அதுக்கு ரிவெஞ்சா பெட்டிங் பணத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான். அதுக்கு அந்த சூர்யாவோட அண்ணன் கிங்குக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இதெல்லாம் என்ன பெரிய மேட்டரா? காம்ப்ரமைஸ் பேசி முடிச்சிட வேண்டியதானே? அதை காம்ப்ரமைஸ் பேசி முடிக்கணும் தான் அவன் வீட்டுக்கே போய் நான் அவனை பார்த்தேன். சார், உங்க தம்பி பெட்டிங்ல என்னை ஏமாத்திட்டாரு. அதனால நம்ம பையன் சண்டை போட்டுட்டான். ஒன்றுக்கு ஒன்று சரியா போயிடுச்சு சார். நாம 2 பேரும் பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி சண்டை போட்டால் நல்லா இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஆஃபர், இதை நீங்கள் ஏற்றுக்கணும். எக்ஸாக்ட்லி. நானும் அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நீ இந்த பிஸ்னஸை விட்டுறேன்பா, வேற ஏதாவது பண்ணீங்க. என்ன சொல்ற?
குவார்டர் குமார் எழுந்துடா டேய். உன் என்ன பிசினஸ், ஹோட்டல் பிசினஸ், ஃப்ளைட் பிசினஸ் எதுவும் இல்லாம ஃபுட்பாத்ல பிச்சை எடுக்க விட்டுருவ. குருபாய், ரியாஸுக்கு ஃபோன் பண்ணி அரெஸ்ட் வாரண்ட் ஒன்று போட சொல்லு. எழுதுடா. அரே இதுல நீ தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்பா. இத பாருங்க ராயல் குமார், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த இந்த கிங்கை எதிர்த்து நம்ம போராடணும்னா ஒரு சாலிட் எவிடன்ஸ் நமக்கு வேணும். எவிடன்ஸ் நிச்சயமா வரும் ஹரி சார். இவன் யாரு? அதான் சொன்னனே, இவன் தான் நம்ம பையன். நாளைக்கு இந்த டிவி சேனல் ஆளுங்களெல்லாம் முகத்துல மேக்கப் போட்டுட்டு மைக்க தூக்கிட்டு ரெடியா இருக்க சொல்லுங்க சார். நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு பிக் பாஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்க பிரேக்கிங் நியூஸை மட்டும் தான் பார்ப்பாங்க. என்ன சார் இவன் என்ன சொல்றான்? ஒரு கேம் ஆடலாமா? வணக்கம் சூர்யா பாய். கேம் ஆடுறதுக்கு வந்திருக்கேன். ஹெட்ஸா இல்ல டெய்ல்ஸா? அடிங்க. யாரா நீ? இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் டைம் இல்ல. டேய் யாரா நீ? ஃபீல்டில் இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. எந்த ஊரா நீ? எந்த ஊரு நான் கேட்டேன்? 7 கோடி தமிழ்நாட்டு மக்களோட தலை மகன்டா நானு. மதுரையில பிறந்து திருச்சியில படிச்சு தஞ்சாவூர்ல விளையாடி கும்பகோணத்து காஃபிய குடிச்சு திருவாரூர்ல பிரிச்சு மேய்ஞ்சு காரக்குடியில டான்ஸ் ஆடி அப்படியே திண்டிவனம் மதுராந்தகம் செங்கல்பட்டுன்னு தாம்பரம் வழியா சிட்டிக்குள்ள வந்து வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம் மொத்த ரவுடிகளையும் பார்த்து ஒட்டுமொத்த ரவுடிகளையும் அல்லேக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி ஓவரால் கிரவுண்ட்ல வச்சு பந்தாடின சென்னை டீமுக்காக எப்பவுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்குற ஒரே கிரிக்கெட்டர் விஜய்டா நானே. லோக்கல் விஜய். நீ ஊன்னு சொல்லு, என்னோட லோக்கல் பர்ஃபார்மன்ஸை இங்கே நான் ஆடி காட்டுறேன். சாதாரண பிளேயர் இல்ல, ஸ்டார் பிளேயர். இங்க எதுக்குடா வந்த நீ? பணம் எவ்வளவு கொடுப்பீங்க பாய்? நீ எப்படி சொல்றியோ அப்படியே பாத்தீங்களா? நீ வெரைட்டியா பேசின பஞ்ச் டைலாக் எல்லாம் டிஃபரெண்ட் ஆங்கிள் ஷூட் பண்ணி இருந்தனா இவன் பார்த்துட்டான். போரிக்கி பையன். அண்ணா, அன்னைக்கு போலீஸ்னு சொல்லி நம்ம கிட்ட பணத்தை அடிச்சிட்டு போனது இவனுக்கு 2 பேரும் தானா? யாரோ வேலைய கட்ட. This is again a 6-over long ball. He's timing them perfectly, isn't it? எங்கடா போனா அவன்? ஏய் தப்பிச்சிட்டான்டா. in the air. மச்சி காசு கச்சிச்சுல கிளம்பலாம் வா. பொறுமையா இரு மாமா.
முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்டேஜ் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணாமலே ஷூட் பண்ணியிருப்பேனே பாய். இந்த இன்ஜெக்ஷனை போட்டா யாரா இருந்தாலும் உண்மை மட்டும்தான் பேசுவாங்க. ரெடியா மாமா? ஃபீல்டு கிளியர் பண்ணு மச்சி. ஃபோக்கஸ், ரோலிங், ஆக்ஷன். கிரிக்கெட் ஃபிக்ஸிங் வழியா சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எங்க அண்ணன் கிங்கு கிரிக்கெட்ல இருக்கிற கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு இந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன். கிங்கோட தம்பி சூர்யாபாய் மட்டும் இதை செஞ்சானா இல்ல கிங்கும் இந்த கூட்டணியோட சேர்ந்து தான் இதை செஞ்சாரா? ரெட் டீம் தோக்கிறதுக்கு காரணம் சூர்யா பாய் தான். இது உண்மையா இல்லையான்னு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இது தாங்க இப்ப பிரேக்கிங் நியூஸ். இந்த பெட்டிங்ல சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ஜனசக்தி கட்சிக்கு ஃபண்டா கொடுத்ததா சூர்யாபாய் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நியூஸ் எல்லாரோட போன்லயும் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த பெட்டிங் மூலமா கலெக்ட் ஆகிற பணம் முழுவதும் ஜனசக்தி கட்சியின் ரிலீஃப் ஃபண்டில் சேருதுன்னு சொல்லப்படுது. ஜனசக்தி கட்சி அவர்களில் முதலீட்டு செய்த மக்களின் நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிறது. கட்சியில எப்ப கேட்டாலும் பார்ட்டி பண்ணுன்னு சொல்றாப்ல. எங்கிருந்து வந்துச்சு இந்த பணம், எப்படி வந்துச்சுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல மக்களுக்கு. ராஜா, நம்மள யாரோ நல்லா மாட்டி விட்டுருக்காங்க. தெரியும், நியூஸ் பாரு. சிஎமோட பிஏ பேசுறேன், என்னன்னு சொல்லு. சாரி சார், உங்கள இல்ல சார். நல்லா மாட்டிட்டு முழிக்கிறார் மந்திரி ஹெட்லைன்ஸ்ல போடவா? இங்க பாத்தீங்களா, எல்லாருக்கும் நம்மள பார்த்தா கிண்டலா போச்சு. தேவையா இதெல்லாம் நமக்கு? நான்சென்ஸ். என்னையா பேசுற? சாரி சார், உங்கள இல்ல சார். இங்க ஒரு கல்ட் பையன். ஹலோ புரிஞ்சிட்டு அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு பாத்து ராஜா. ஹலோ ஹலோ அரசியல்ல இருக்கவே ஹலோ ஹலோ துரத்தி அடிக்கப்படுற ஆளுங்க. என்ன கருமமோ எந்த நெட்வொர்க்கும் வேலை செய்யல சார். அவங்களுக்கு 2G சாங்ஷன் பண்ணி கொடுத்தது நீங்க தானே? நீ முடி சும்மாறா. இதே எழுதிக்கவா? டேய், டிவி ஆஃப் பண்றா. சரிண்ணா. சார், சூர்யா அவர்கள் மீது போடப்பட்ட இந்த பழியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கட்சிக்கு வந்த பாதி பணம் கிரிக்கெட் சூதாட்டம் மூலியமா தான் வந்ததா சொல்றாங்களே, அது உண்மையா சார்? உங்களுக்கு தெரிஞ்சுதா இதெல்லாம் நடக்குதா? அரசியல்ல ஹரிச்சந்திரன் பேர் வாங்கின உங்க மேலேயே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதனால நீங்க ராஜினாமா பண்ண போறீங்களா சார்? முடிஞ்சுதா? வேற யாருக்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க. எலெக்ஷன் நேரத்தில் எக்ஸிட் போல்னு ஒரு விஷயத்த சொல்லி கவுண்டிங்கே இல்லாமல் இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறவங்க தானே இவங்க. பத்திரிகை துறை நண்பர்களே, இது வரைக்கும் நிறைய கேள்விகள் கேட்டீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஒரு வாரத்தில் நான் எங்கே இருந்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சார், நீங்க அப்ப இந்தியாவில் இல்லைங்கிற விஷயம் தெரியும். மற்றதை நீங்க தானே சொல்லணும். வெரி குட் விகாஸ். நான் ஒரு வாரம் சுவிட்சர்லாண்டில் இருந்தேன். நான் இந்த மாதிரி வாஸ்து ஷூட்டிங் இதுக்காகலாம் போல. எங்கள் பார்ட்டியோடைய கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போயிருந்தேன். நம்ம கட்சி பணத்தை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்க நானே சுவிட்சர்லாந்து போனேன். உண்மைதான், மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட்டி பணத்தை மிஸ்யூஸ் பண்ணி இந்த ஷோவுக்காக அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதை செஞ்சது என் தம்பி தான். இந்த மாநிலத்தோட ஹோம் மினிஸ்டருங்கிற முறையில் ஐ டிக்ளேர் அரெஸ்ட் ஆஃப் சூர்யா. என் தம்பியை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன நம்பி ஓட்டு போட்ட மக்களை நான் ஏமாற்ற விரும்பலை. என் தம்பி என் ரத்தங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி என்ன நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதுவும் உண்மைதான். உங்கள் எல்லா கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. யார் அவன்? என் தம்பியை அரெஸ்ட் பண்ண என்னையே அவன் சொல்ல வச்சுட்டான். அதுவும் என் கையாலேயே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டான். குருபாய், மீடியாக்காரங்க கிட்ட சூர்யா மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ரியாஸ் கிட்ட சொல்லி சூர்யா கதையை முடிச்சிடுங்க. என்று திரு கிங் அவர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார். சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, போஸ்டிங்ல இருக்க அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்னு சொன்ன கிங் இப்ப மக்களோட மனசுங்கிற சிம்மாசனத்துல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்காரு. ராஜா, அது சூர்யாவை கொன்னுதான் ஆகணுமா? வேற வழியே இல்லையா? ப்ளீஸ் கொஞ்சம் யோசனை பண்ணு ராஜா. இங்க பாரு, பாத்தியா? ஏற்கனவே என் மூஞ்சில கரிய பூசிட்டானுங்க. இன்னும் யோசிச்சுக்கிட்டு தான் என் மூஞ்சில ரப்பர் ஸ்டாம்பாலேயே குத்திடுவானுங்க. நான் சிஎம் ஆகணும், கிங் ஆகணும். ஓடிக்கிட்டு நான் சொன்னதை செய்ப்போ. பிரதர், எதுக்கு இப்ப நீ என்ன அர்ஜென்ட்டா லண்டனுக்கு அனுப்பி விடுற? பாஸ், இப்போ நீங்கள் லண்டனுக்கு மட்டும் போகலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிங் கண்டிப்பாக உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான். இல்லை, நான் ஜெயிலுக்கெல்லாம் போகலப்பா, லண்டனுக்கே போகிறேன். லண்டனுக்கு போனதும் ஃபிகருக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி எனக்கும் அனுப்புங்க, மறந்துடாதீங்க.
லவ் யூ பாஸ். ஐ லவ் யூ டு. மொபைல் வாங்கி தரேன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. அண்ணா உங்க கடையில பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மொபைல் எதுவும் இருக்கா? ஓகே ஓகே. அடடடடடடடா, அதான் உன் சீசன்ல நீ தான் நல்லா சம்பாதிக்கிறியா, அப்புறம் என்ன பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கேட்டுட்டு இருக்க மாமா? சொல்லு புரோக்கர் மாமா, எங்கடா பணம்? குரு உனக்கு விஷயம் தெரியும்ல? விஜய் கொஞ்சம் இங்க வா. ஏன் பிரியா, எனக்காக தான் ஃபோன் வாங்கிட்டு இருக்க, உன்னை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். கவலைப்படாத, உன் பணத்தை சீக்கிரம் கொடுத்துறேன். ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எங்க நாடகத்துல ராமர் வேஷம் போடுற ஃபாரினர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கவலையே படாத பிரியா, உன் டீமோட ரெடியாரு, இந்த ராம வரப்போறான். நீங்க கேட்ட காப்பி சார். தேங்க்யூ. பிரியா பிரதாப் சிம்ஹா மேல்கோட்டை. ஹே மச்சி, உங்ககிட்ட ஒரு டாப் வச்சிருப்பியா, அதை கொடு, சீக்கிரம் குடுறா. ஒரு நிமிஷம். ஹே மச்சி, உன் ஃபிகரோட முழு பேரு பிரியா பிரதாப் சிம்ஹா மச்சி. ஊரு கூட நம்ம ஊர் தான். வாட் எ ஷாக்கிங் நியூஸ். என்ன யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டேவே நான் உன்னோட கைய பார்த்ததும் நீ யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். என்னதான் இருந்தாலும் போலீஸ்காரன் பொண்ணுங்கறத நிரூபிச்சிட்ட பிரியா. இதே மாதிரி போன்லயே பேசிட்டு இருந்துட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பாப்பியா, இல்ல நாடகம் நடத்தின இடத்துக்கு வரியா? என் காதுலயே ஆர்டர் போட்டாச்சுல, எப்படி நான் வந்து நிக்கிறேன் மட்டும் பாரு. ரோட்ல யாராவது தனியா பேசிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். அது காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ளேயும் காதல் இருக்கும், அவங்க வாழ்க்கையிலயும் பிரியா மாதிரி ஒரு பொண்ணு இருப்பான்னு நினைப்பேன். உனக்காக ஏதாவது சுயம்பரம் நடந்ததுன்னு வையன், எவ்வளவு போட்டி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சு உன் மனசை நிச்சயமா நான் ஜெயிச்சிருப்பேன். நாடகத்துல ராமருக்கு பக்கத்துல நிக்கிற சீதையா மட்டும் இல்லாம என் வாழ்க்கை பூரா நிக்க போற சீதா நீதான் பிரியா. வாட், பிரேக்கப்பா? ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நிமிஷமே பிரேக்கப் ஆகிறது வேர்ல்டு ஹிஸ்டரியிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன்.
எனக்கும் அதுதான் புரியல. ஜாதகம் செட் ஆகாதுன்னு ரீசன் சொல்லிட்டாலே. யூ டோன்ட் வரி மச்சி, ஐ வில் மேட்ச் யுவர் ஜாத்காஸ். வி வில் கோ டு டாப் அஸ்ட்ராலஜர்ஸ். காஸ்டியூம் சேஞ்ச். நீங்க 2 பேரும் என்கிட்ட பையன் பொண்ணு ஜாதகத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க, அப்படித்தானே? என் கையில ரேஷன் கார்டு வச்சுட்டு மண்ணெண்ணையா வேணும்னு கேக்குறேன். முதல்ல பாரு. நல்லா பார்த்துட்ட. உனக்கும் இந்த பொண்ணுக்கும் பொருத்தம் சரியே இல்லப்பா. ரொம்ப தரித்திரம் பிடிச்ச ஜாதகம் இது. நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்றேன்ப்பா. இந்த பையனுக்கு இந்த பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அடடடடடடா, எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? டெலிபதி சக்தி. ஜாதகம் ரொம்ப மோசமா இருக்கு. டூ சீச்சி பரிகாரம் இருக்கு. காலையில வெள்ளை துண்டை கட்டிக்கிட்டு காவிரி தண்ணியில குளிச்சுட்டு கர்நாடகா பார்டர் பக்கம் போயிடாதீங்கப்பா. தமிழ்நாட்டுக்குள்ளேயே குளிச்சிருங்க. குளிச்சுட்டு ரங்கநாதர் கோயிலுக்கு போயிருங்க. அப்புறம் தட்சணைய எனக்கு கொடுத்துருங்கப்பா. உனக்கு தட்சணா வேணுமா? ஏய், பேசஞ்சர் வண்டியில போறவனே, முதல்ல முடியுமா முடியாதான்னு சொல்லு. மாமா கேளு மாமா. நான் நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன்ப்பா. எவ்வளவு பேருக்கு நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன் தெரியுமா? சிச்சி, another great குருஜி இஸ் தேர். அங்க பாரு, குருஜி மச்சி, கிரேட் குருஜி. இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கோயிலுக்கு வருவாரு. அதிர்ஷ்டம். இவர் நடக்கும்னா நடக்கும், நடக்காதுன்னா நடக்காது. லெட்ஸ் கோ. நமஸ்காரம் குருஜி. நம்ம பையன் தான். ஃபைனலா கல்யாணம் பண்ணியே தீரணும்னு அடம் பிடிக்கிறான். பொண்ணுடைய ஜாதகம் இதை கொண்டு வந்திருக்கேன். மேட்ச் ஆகுதானே ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க குருஜி. இது முடியாது. ஜாதக பொருத்தமே சரியில்லை. இதை விட்டுடு. இனிமேல் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தாத. அவ பின்னால சுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? என்ன திமிரு நம்ம பையனுக்கு. அவன் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க குருஜி. குருஜி நீங்க தான் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க குருஜி. ப்ளீஸ் குருஜி. அத கூட ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பாரு. சரி. மகா நட்சத்திரம், சிம்ம ராசி. ராஜா சொல்லுங்க குருஜி. சிம்ம ராசி மகா நட்சத்திரம், சிவகோத்திரம் கிரகணத்தன்னைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோ, நீதான் முதலமைச்சர் ஆவ. ராஜயோகம் உனக்கு கிடைக்கும். ராஜா, உனக்கு ராஜயோகம் வரப்போகுது. நான் உனக்கு சொன்ன ஜாதகம் இதான். இந்த ஜாதகத்துக்கு சொந்தமான பொண்ணு இதோ இருக்க இந்த பொண்ணு தான். இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு நீ தான் முதலமைச்சர், அதுல டவுட்டே இல்ல. வெரி குட். ஆனா ராஜா, இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணை காதலிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான். இந்த பையன் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ணா, நம்ம சூர்யா அண்ணன் நடிச்சவன் இவன் தானா? என்ன? அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் ரெண்டுத்தையும் ஒன்னா கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. ராஜயோகம் கன்ஃபார்ம். என்கிட்ட கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறானே, யாரோ இன்டர்நேஷனல் பிளேயரா இருக்கும்னு நினைச்சேன். கேவலம் தெருவில் கிரிக்கெட் விளையாடுற பையன். என் தம்பியை என்ன வச்சே கொலை பண்ணவன். ஏய் பத்மாஷ், இப்போலேருந்து இந்த கிங்கோட விளையாட்டு ஆரம்பம்டா. வணக்கம் சென்னை. என்ன மேடம், நம்ம 2 பேரோட ஜாதகமும் செட் ஆகாம ஐசியூல அப்படியே பிளாக் ஆகி போயிட்டு நிக்குது. நீங்க என்னடானா கிங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா செட்டப்போட ரெடியா வந்திருக்கீங்க போல. என்னதான் நடக்குது மேடம்? நான் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். நீங்க என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என் வீட்ல என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? சாதாரணமா என் வீட்டுக்கு வந்து என் அண்ணனையும் என் குடும்பத்தையும் கொன்னுடுவேன்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி என்ன இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க விஜய். பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, பயங்கர எமோஷன். என்ன பண்ணுது சார்? சீதா கல்யாணத்துல சீதா ராமனை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா எமோஷனா தான் ஆவா. பொண்ணு அழுவணும், அது அவன் சமாதானப்படுத்தணும். அப்போதானடா டிஆர்பி எகிரி போகும்.
ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, குருஜி கிட்ட கேட்டு சொல்றேன். விஜய், அந்த கிங் எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியாது. அப்படி ஒரு கெட்டவன் நல்ல விதமா பேசுறான்னா கண்டிப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு அர்த்தம். விஜய், அவனுக்கு கீழே தான் எல்லா போலீஸும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் இங்க இல்லனாலும் அவனோட கண்களா இவங்க இருக்காங்க. என்ன பத்தின ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. எல்லா போலீஸ்காரங்களும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. நீயே கொஞ்சம் பாரு. பிரியா, நீ அந்த கிங்கை பார்த்து பயப்படுறதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஆனா நான் அவனை எதிர்க்கிறதுக்கு நீ என்ன விரும்புறங்கிற ஒரு காரணம் மட்டும் போதும். அவன் வேணா கிங்கா இருக்கட்டும், ஆனா மக்கள் மனசு வச்சாங்கன்னா அவன் நாற்காலியில ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். அவன் என்ன பண்றான்னு பார்த்துடலாம். என்ன சார், கப்பர் சிங் ரேஞ்சில் ரொம்ப ஓவரா சீன் போட்டு இருக்கான் சார். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இனிமே அங்க நின்று என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். அந்த பத்மாஷ் கதையை முடிச்சிருங்க. அட்டாக் பண்ணுங்க, அட்டாக் பண்ணுங்க. வா 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 வா, சொல்லல வா இங்க பாரு, உண்மையை சொல்லிட்டா நானே காசு கொடுத்து ஆட்டோல ஏற்றி வீட்டுக்கு அனுப்புவேன். இல்லைன்னு வச்சுக்க, உன்னை ஏரோப்ளேன்ல கூட ஏற்றி என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். என்ன சொல்ற? சூர்யாபாயோட பணம் அதான் நீ கொள்ளடிச்சு. அந்த பணம் எங்க இருக்கு? சொல்லு. அது என்ன சார் பணம்? டேய் அறிவு கட்டவன, ஏன்டா அப்படி பண்ற? உனக்கு எனக்கும் என்னடா பிரச்சனை? யாரா நீ? யார் நானு? நான் ராமா சார். எந்த ஊர் ராமன்டா நீ? கோதாண்ட ராம. இந்த சரையோ நதி ஓடிக்கிட்டு இருக்கிற அயோத்தியா தான் என்னோட ஊரு. யோ ருத்ரையா, இவன் நாம ஏதோ சாதாரணமா பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்மளை ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறான் போல இருக்கு. டேய் அப்படிதானே? உண்மைய சொல்லு, யாரா நீ? ஞாபகம் வந்துருச்சு. சீதா, என் பொண்டாட்டி சீதா. என் சீதாவை யாரோ கடத்திட்டு போனாங்க. நானும் என் தம்பி லக்ஷ்மணனும் 2 பேரும் சீதையை தேடி தான் போனோம். இது கிஷ்கிந்தா வனம் தானே சார்? என் சகோதரன் லக்ஷ்மணன் எங்க? சரி சார், நான் சொல்லிடுறேன் சார். இவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ பெயில் வாங்கிட்டு வந்து வெளியே நிக்கிறாங்களாம் சார். எவன்டா இந்த நேரத்துல வந்தது? என்னங்க இது? ஆஸ் பர் லா நீங்க இவரை உள்ள தூக்கி போட முடியாது. விஜய்க்கு டிஐடின்னு ஒரு நோய் இருக்கு. என்னது டிஐடியா? அந்த டிவில எல்லாம் போடுவாங்களா, டான்ஸ் இந்தியா டான்ஸா? இல்ல சார், டிஐடினா டிசோகேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு மனுஷன் நான் இல்ல, நான் இன்னொரு மனுஷன்னு ரொம்ப நம்பிடுவான் சார். அது ஏதோ ஒரு படம். அந்த படம் பேர் என்ன? அது வந்து அந்நியன் அப்புறம் சந்திரமுகி சார். அது ரெண்டையும் இங்க மிக்ஸ் பண்ணி படம் ஓட்டலான்னு வந்திருக்கீங்களா? இல்ல சார், பக்காவா இது ஒரிஜினல் ஐடியா. இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துலயும் வந்ததே இல்ல சார். சார், விஜய் நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது பலமா அடிச்சதுனால அவன் தலையில அடிபட்டு அவன் ராமன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எங்க பையனை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து பிக் பாஸ் பார்ப்போம். நில்றா டேய். லீகலா ராமன்னு டிராமா ஆடி எஸ்கேப் ஆகுற இல்ல? ஆனா அந்த கேட்ட தாண்டி போனதும் இல்லீகலா பண்ணுவோமே, என்ன பண்ணுவேன்? ஓ ஓ மாவீரர் வாலி அவர்களா நீங்க? சார் சார் வேணா சார், பொறுமையா இருங்க. லக்ஷ்மணா எங்க இருக்க?
என்ன நடந்தாலும் வண்டியை விட்டு மட்டும் இறங்காத மாமா. ஏய் ஹீரோ, அங்க ராமன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்கேப் ஆயிட்ட. ஆனா இங்க அபிமன்யு மாதிரி தனியா வந்து மாட்டிக்கிட்டியாடா. எங்கடா வச்சிருக்கேன் தம்பியோட பணத்தை? ஊர்ல ஸ்கூல்ல படிக்க வேண்டிய வயசுல பென்சில் தூக்குற சமயத்துல புல்லட்டிங் கண்ணையும் வச்சு திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாண்டவன் நானு. அப்பவே போலீஸ் வேஷம் போட்டவன் நானு. உங்க துப்பாக்கிலாம் நான் பயப்படுவானா? உன் மாமா சாகணும்னா இதோ இருக்கு பாரு ட்ரிக்கர், ஒரே அழுத்து செத்துருவான். கவுண்ட் ஆன் ஸ்டார்ட். 1 2 3. போதும் பாசே, ஒரே ஒரு டவுட். எங்க மாமா உயிரோட இருக்கிற வரைக்கும் பேங்க் பேலன்ஸ் எதுவும் இல்ல. அட்லீஸ்ட் சாகும் போதாவது அவரோட மார்க்கெட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே. ஐயோ, மார்க்கெட் வேல்யூவா? இது என்ன புது கேம்? பேசியே 2 செகண்ட் டைம் வேஸ்ட் பண்ணிட்டான்டா. ஷூட் பண்ணுங்கடா அவனை. ஏய் ஃபைட்டர்னா. இப்போ நீங்க என் மாமாவை கொன்னுட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி பணம் எல்லாமே கிடைக்கும்? சொல்லுங்களா பாப்பா. உங்களுக்கு பீரு, பிரியாணி, பேமெண்ட் இதெல்லாம் இருக்கா இல்லையா? டேய் என்ன பேசுற? ஸ்பாட் பேமெண்ட் சொல்லி கூட்டி வந்தாங்க. ஏய் எனக்கு 5000 ரூபாய் சொல்லிருக்காங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? எனக்கு மட்டும் 2000 லோ பட்ஜெட்னு சொன்னாங்களே, அதனால தானே நானும் வந்தேன். எவ்வளோ பெரிய அநியாயம். ஒரு காலுக்கு ஷூவு, ஒரு காலுக்கு ஹவாய் செருப்பு. குருபாயோட அந்த கவர்மெண்டே சரியில்லைப்பா. என்னடா மூஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அவனை ஷூட் பண்ணுங்கடா. அட இருக்கு சார், அந்த பையனை பேச விடுங்க, அவன் பேசட்டும். வெரி குட் ஃபைட்டர்னா.
இங்க பாருங்க, ஒரிஜினல் காந்தி தாத்தா சிரிக்கிற நோட்டு. ஒவ்வொருத்தருக்கும் 20,000 ரூபாய் ஆன் ஸ்பாட் பேமெண்ட். இப்போ சொல்லுங்க, குருபாய் கிட்ட வேலை செஞ்சு வெத்து காத்தா இருக்க போறீங்களா, இல்ல என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து ஃப்ளைட்டா பறக போறீங்களா? பசிக்கிறவனுக்கு பால்கோவா கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, எனக்கு இந்த பேமெண்ட் ஓகே. டேய் 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 நில்றா. டேய் எனக்கு ஓகே. எங்கடா போறீங்க? டேய் நான் சொல்றது கேளுங்கடா. நில்லுங்கடா. டேய் கொஞ்சம் சொல்றது கேளுங்கடா. டேய் டேய் ப்ளீஸ் கொஞ்சம் டேய் டேய் உங்களதாடா. டேய் பாய். உங்களுடைய இந்த காலிங் பெல்ல நீங்களே வச்சுக்கங்க. தேங்க் யூ. லக்க 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 லக்க. இங்க பாருங்க பாய்ஸ், உங்களுக்கு தீபாவளி போனஸா கூட ஒரு 20,000 ரூபாய் தரலான் இருக்கேன். இந்த குருபாய் வீட்டு முன்னாடி எல்லாரும் பட்டாசு வெடிக்கணும். வீடா கொடுத்தவன டானா ஆக்கிற பண்ணி பிரியாணி கொடுத்துருக்கிறிய, உனக்கு ஃபேனா இருக்கிற, நீ என்ன வேணும் சொல்லுப்பா. உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், போய் உன் ராஜா கிட்ட சொல்லு. எவ்வளவுதான் நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாலும் சிம்மாசனத்துல உட்கார போறது நான் தான். சீக்கிரம் போய் சொல்லு. ஓ ரேடியோ கேட்கலாம். பிரேக்கப் ஆனவங்க எனக்கு கால் பண்ணுங்க. உங்க லவ் ப்ராப்ளம்ஸ்க்கு நான் சொல்யூஷன் கொடுக்கறேன். நீங்க கேட்டியா கேட்டியா மச்சான், உன்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு ஊர்ல இருக்கிறவங்க லவ்வுக்கெல்லாம் பேட்சப் பண்ண போறாளாம். இது நியாயமா? நீயே கேளு. இந்த குட்டி பிரேக்ல நம்ம ரேடியோ ஆஃப் பண்ணுமா? பேரெல்லாம் நம்ம சரி. படிக்கலாம். நம்ம மச்சான் ரொம்ப மூட் அவுட்ல இருக்கானே. இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது என்ன பண்றது? மச்சி, ஒரு சூப்பர் ஐடியா. அங்க பாரு. நான் ரொம்ப நல்லவன்டா, லவ்வுல நான் விழுந்துட்டேன்டா, ஹார்ட் வீக் ஆகி தவிக்கிறேன்டா. அவ மட்டும் ஓகே சொன்னா ராஜாவா வலம் வருவேன், இல்ல இப்படித்தான் பலம்பு வேண்டாம். இருங்கடா, அவ திரும்பித்தான் வருவாடா. வரலனா அவளுக்கு வேற ஆளொன்னு செட் ஆயிடுச்சுடா. சொல்லி கேட்டாடா அவன் நேத்து, ரொம்ப ஆசையா பார்த்து வச்ச சிங்கிள் பெட்ரூம் ஒண்ணு. இப்ப போன் அடிச்சா தினமும் நாட் ரீச்சபிள் தாண்டா. சரக்கடிக்க காசு இல்ல, என்ன கொடுமை சாமி. ஆடி பாடி நாளும் நடந்தே, ஆனா இப்போ உடம்புல தெம்பில்ல. பல பொண்ணு தினந்தோறும் இதயத்தில் வந்து போக மனசொன்னும் லாட்சி இல்ல. பொறுமையா இருங்கடா, அவ திரும்பித்தா வருவாடா. வரலனா அவளுக்கு வேற ஆளொன்னு செட் ஆயிடுச்சுடா. எங்க புள்ளிங்க இல்லாம் பயங்கிறோம். மச்சி, இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, இந்த பொண்ணுங்களுக்கு நீ ஒரு நாள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார வச்சு பிஸா வாங்கி கொடுத்தேன்னு வை. அந்த ஒரு நாள் சாப்பிட்ட பிஸாவுக்காக டெய்லி சாப்பிட்ற லெமன் ரைஸ்க்கு உப்பு கம்மின்னு சொல்லுவாளுங்கடா. மச்சி, உன் வெள்ளத்தோல் மாதிரியே உன் மனசு ரொம்ப வெள்ளடா. நீ ஆல்கஹாலை விட பியூர்டா.
நீ என்ன வேணா சொல்லு மச்சி, ஆனா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பிரியா உன்கிட்ட இப்படி ஒரு கேம் ஆடி இருக்க கூடாது 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 மாமா. பிரியாவை பத்தி அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாத மாமா. தப்பு என் மேல என் தங்கச்சியை பத்தி. சாரி, என் மாஜி தங்கச்சியை பத்தி நான் இப்படி பேசியிருக்க கூடாது. மச்சி அங்க பாரா, அங்க பாரா. என்னது 2 கிங்ஸா? உன் லைஃப் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு ரோடு ஃபுல்லா இவனுங்க கலர் கலரா ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கானுங்க பாருடா. ஹாப்பி பர்த்டேன்னு பர்த்டே கொண்டாடுறாங்க பாத்தியா? சிரிச்சுன்னு போஸ் கொடுக்குறான் பாரு. ஒரு கல் இருந்தா அவன் மண்டைய வச்சிருவான். எங்கடா கல்ல காணும்? இந்த நாய் கட்சி மச்சி, அவனை நீ ஏதாவது செஞ்சே ஆகணும். அவனை நீ ஏதாவது செஞ்சே ஆகணும். மாமா, நான் ஒரு காமன் மேன் மாமா. என்னால என்ன செய்ய முடியும்? மச்சி, don't underestimate the power of a common man. I have one idea. சொல்லு மாமா. உன் லவர இந்த ராஜசேகர் கிட்னாப் பண்ணிட்டாருன்னு சேனல்ஸ்க்கெல்லாம் ஒரு மிஸ் கால் கொடு மச்சி. அப்புறம் அவங்களே ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. காலங்காட்டில் இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் மச்சி, பிரேக்கிங் நியூஸ். மிட் நைட்ல வந்தது மிஸ்டர் காலா இருந்தாலும் மாட்டது என்னமோ பக்கா இன்ஃபர்மேஷன். ரேடியோ ராணி பிரியாவை ராஜசேகர் அவர்கள் கடத்தியுள்ளார். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இது தெரிஞ்சு போச்சு. இது உண்மையிலேயே ஆளுங்கட்சி கிங்கு செஞ்ச வேலையா இல்ல எதிர்கட்சி தலைவர் பக்கோடா செஞ்ச வேலையான்னு நமக்கு தெரியலையே. இல்ல கிங்கு, இன்னைக்கு எல்லாரும் உன் ட்ரெஸ் உருவி அடிக்க போறாங்க பாரு. இன்னுமா விளையாடுற நீ? இன்னைக்கு நைட்டு உன் கூட நம்ம ஆளுங்க ஹாக்கி மேட்ச் ஆட போறாங்க. அதுக்கப்புறம் நீ பேஷண்டா ஹாஸ்பிடல்ல இருப்ப, அங்க வந்து பாக்குற. இந்த ஆர்ஜே பிரியாவோட கிட்னாப் மெகா சீக்ரெட்டா இருக்கு, அதாவது மர்மமா இருக்கு. ராத்திரியோட ராத்திரியா ஆர்ஜே பிரியாவை ஹோம் மினிஸ்டர் கடத்திட்டு போய் கல்யாணம் முடிச்சு ஹனிமூனுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போறதா தகவல்கள் வந்திருக்கு. பிரியா கிட்னாப்பை பற்றி மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்ள நாங்கள் ஹோம் மினிஸ்டரை கான்டாக்ட் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா ஹோம் மினிஸ்டர் அலுவலகத்துல இதுவரைக்கும் எங்க காலை யாருமே அட்டென்ட் பண்ணல. அது என்னன்னா முதலிரவுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதலிரவு பண்ண போறாங்களா? இது நான் கேக்குற கேள்வி இல்ல, இந்த நாட்டு மக்களோட பார்த்து கேக்குற கேள்வி. இது தானே இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். மச்சி எந்திரி, மச்சி எந்திரி 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 எந்திரி. மச்சி இங்க பாரு. என்ன மாமா, உன் டம்மி டைரக்டரும் அந்த ஹீரோயினும் சேர்ந்து ஊரை சுத்தம் பண்ண சொல்றாங்களா என்ன? இல்ல மச்சி, நேத்து ராத்திரி ராஜசேகர் காப்பு வைக்கணும் நம்ம நியூஸ் கொடுத்தோமே, அது இப்ப பிரேக்கிங் நியூஸா வந்திருக்கு பாரு. நான் கேக்குற கேள்வி இல்லடா, மக்களோட பார்த்து கேக்குற கேள்வி. அவங்க கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். சார், நீ பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன சொல்ல போறீங்க? என் இனிய நண்பர்களைன்னு ஆரம்பிங்க. சேஞ்ச் பண்ணுங்க. சரி சார். நான் பேசுற பேச்சை கேட்டு மீடியா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஓகே சார். ராஜா, ஸ்ரீகாந்த், மீடியா காரணங்க ஒருத்த மாத்தி ஒருத்தன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நான் என்ன பேசுனுங்கிறது எல்லாத்தையும் குருஜி என்கிட்ட சொல்லிட்டாரு. நம்ம பார்ட்டி ஆளுங்க இந்த நாட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு துடிக்கிற ஐடி பீப்புள்ஸுங்க, ஆஃபீஸருங்க, இவங்க எல்லாரையும் நம்ம ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்க. இந்த அரசியல் விளையாட்டு எப்படிங்கிறத மீடியாக்காரங்களுக்கு இந்த கிங் விளையாடி காட்டு. இது உங்களுக்கான நேரடி ஒளிபரப்பு. பார்ட்டி ஆபீஸ் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். கிங் அவர் வர்றதுக்காண்டி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட கட்சி ஆளுங்களுக்கு இப்ப அவர் என்ன சொல்ல போறாருன்றத பாப்போம். வணக்கம் வணக்கம். பத்திரிகைக்காரங்களை பத்தி எங்க ஆட்கள் தப்பா பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அரசியல்ல சாதாரணமா இருந்த என்ன இந்த அளவுக்கு உயரத்துல கொண்டாந்து வச்சது நீங்க. ஆனா இன்னைக்கு என்ன குற்றவாளின்னு கேள்வி கேட்கவும் வந்திருக்கீங்க. சீனு ஊர்ல எல்லாரும் கேவலமா காரி துப்புன அரசியல்வாதியானா இன்னைக்கு கிங்கா இருக்க போறதில்ல. அதாவது வரப்போற தேர்தல்ல சிஎம் போஸ்டுக்கு நான் நிக்க போறதா இல்ல. சார், உங்களை விட்டுட்டு இன்னொரு சிஎம்னா சார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு இந்த முடிவை எடுத்திருக்கலாம் இல்லையா? மக்கள் பணி செய்ய தான் எனக்கு நேரம் இருக்க தவிர சொந்த விஷயத்துக்கு இல்லப்பா.
நான் இப்போ சிஎம் கேண்டிடேட்டா இல்லாததுனால நான் என்னமோ இந்த அரசியலை விட்டு விலகி போயிட்டேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜில் ஒரு விஷயத்தை போடுறதுக்காக ஒரு அற்புதமான சிஎம் கேண்டிடேட்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அவர் உங்களுக்கு தெரியாதவர் இல்லை. அவருடைய குரல் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். உங்க மனசை அவர் கவர்ந்திருக்காரு. இந்த நாட்டு மக்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவார்னு நான் நம்பிக்கையா சொல்றேன். அவர் யாருன்னா உங்க எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆர்ஜே பிரியா சின்ஹா. கொஞ்சம் கூட சுயநலம் பார்க்காத ஒரு மனுஷனா ஒரே ஒரு உதாரணமா இங்க நம்ம ராஜா இருக்காரு. இதுவரைக்கும் பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிற இந்த நிறைய படிச்ச இளைஞர்கள் நம்ம கட்சி மூலமா முதல் முறையா அரசியலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஜெய்சக்தி பார்ட்டி வாழ்க! ஜெய்சக்தி பார்ட்டி வாழ்க! மக்கள் மன்றத்தின் தலைவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே, இவ்வளவு நாளா உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த ஆதரவு இனிமே அது இவங்களுக்கும் கிடைக்கணும். இந்த நாட்டின் இதிகாசத்துல முதல் முறையாக, அதாவது ஒரு பெண் முதல் முறையாக முதல் மந்திரி பதவிக்கு போட்டி போட போகிறார். ஜெயசக்தி பார்ட்டி தொண்டர்களுக்கும் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த பிரியா சிம்ஹாவின் வணக்கங்கள். ஜெயசக்தி பார்ட்டிக்கு வாழ்க! ஜெயசக்தி பார்ட்டிக்கு வாழ்க! ஜெயசக்தி பார்ட்டிக்கு வாழ்க! ஜெயசக்தி பார்ட்டிக்கு வாழ்க! நமது நாட்டின் அரசியலில் ஒரு புதிய சரித்திரம் படைக்கும் தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் ராஜசேகர். இதுவரை கிங் என்று அழைக்கப்பட்ட அவர் இன்று முதல் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுவார் என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. யுவசக்தி ஜெய்சக்தி என்று கூறி மக்கள் மனதை மேலும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். பக்கத்து ஸ்டேட்ல அம்மாவோட ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட்ல அக்காவோட ஆட்சி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா எல்லாம் சொல்லிக்கிறாங்க. எங்கேயோ ரேடியோ எஃப்எம்ல கத்திட்டு இருந்த உங்களுக்குலாம் சிஎம் ஆகிறதுக்கு லாய்க்கே கிடையாது, புரிஞ்சுக்குங்க. ஆமா, சொல்றதெல்லாம் பொய். இதுவரை தோல்வியை கண்டிராத கிங் இப்போது அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சிஎம் பதவிக்கான போட்டியில் பிரியா சிம்ஹாவை கேண்டிடேட்டாக அறிவித்துள்ளார். ஜெயசக்தி பார்ட்டிக்கு சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிற பிரியா சிம்ஹா அவர்களுக்கு நீங்க எல்லாம் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நமது சின்னம் வெற்றி. ஐடி பிடி செக்டாரை சேர்ந்தவங்க எல்லாம் இங்க வந்து ரொம்ப நல்லா வேலை பார்க்கறாங்க. சரி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஆபீஸில் கொடுத்துருங்க. சரிங்க சார். உன்னோட ரிப்போர்ட்டையும் ஆபீஸில் கொடுத்துருமா? ஓகே சார். இங்க பாரு, எல்லாத்தையும் என்கொயரி பண்ணி சஞ்சய் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. இங்க பாருமா பிரியா, சொல்லுங்க சார். சிஎம் ஆகிறத வந்து எஃப்எம்ல பேசுற மாதிரி ரொம்ப சுலபமா எடுத்துக்காத. அரசியல நமக்கு பொறுமையும் வேணும், ரொம்ப நிதானமும் வேணும். எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், நம்ம சீனியர்ஸ் சொல்றத நம்ம கேட்டாகணும். சரிங்க சார். ஹலோ சார், சிக்னல் இல்ல, பேசிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நான் பேசுறது கேக்குதா? இல்ல மாமா, அது என்னன்னா மச்சி மச்சி, லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேல தான் லூசா சுத்துறான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM சிச்சுவேஷன். இது செம ஹாட் மச்சி. அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிரேக்கப் ஆச்சு. ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டேங்கிறாங்களா? எதுக்கு ஒய் இஸ் லைக் திஸ்? இங்க சைலண்டா இருக்காவனா கிரவுண்ட் ஃப்ளோர் ரீச் ஆகுற வரைக்கும் இந்த பொலிட்டீஷியன் கெட்டப்ல இருந்து கொஞ்சம் வெளியில வரலாமா மேடம்? நீ நினைக்கும் போதெல்லாம் போன்ல பேசுறதுக்கு நான் ஒன்னும் இப்ப ஆர்ஜி பிரியா இல்ல, ஃபியூச்சர் சிஎம். யாருக்காவது சந்தேகம் வந்தா பிரச்சனை ஆயிடும். அது எல்லாமே எங்களுக்கு நல்லா புரியுது. சரி, அந்த டைமண்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லலாம். டைமண்டா? ஓ மை காட், இங்க என்னதான்டா நடக்குது? நீங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆவே இல்லையா? பிரேக்கப்பா? பிரியா, சின்ன வயசுல இருந்து உனக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. அது வந்து எனக்கு அது வந்து என்னன்னா, பிரியா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோபம் வெறுப்பு அது இதுன்னு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு இந்த பயம் மட்டும் சுத்தமா பிடிக்காது. பயப்படாம என்ன பிரச்சனை தைரியமா சொல்லு.
அந்த கிங் ராஜசேகர் அவன் என் வீட்டுக்கு வந்தான். எதுக்காக நாங்க ஊரை விட்டு போறோம்ன்ற சந்தேகத்துல நான் என் அப்பா ரூமுக்கு போனேன். அப்பதான் இது ரொம்ப ரேரான பீஸ், ரொம்ப அபூர்வமானது. விக்ரம் சார், நான் பெங்களூருக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே. அந்த டைமண்டை என்கிட்ட கொடுங்க. நானே இதை என் கையால சிஎம்க்கு கொடுத்துறேன். ஓ ஃபைன். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இதுல உங்களுடைய ஒரு சிக்னேச்சர் போடுங்க. இதுல எதுவுமே எழுதலையே. பரவாயில்ல, மத்ததெல்லாம் நான் எழுதிக்கிறேன். நீங்க ஒரு கையெழுத்து மட்டும். எனக்கு உங்க மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. என்ன ஆனாலும் எதுக்கா இருந்தாலும் anything for you. There you go. உங்களை தவிர யாரா இருந்தாலும் நான் இந்த டைமண்டை கொடுத்திருக்கவே மாட்டேன். ருத்ரப்பா, வண்டி வந்துருச்சான்னு போய் பாரு. விக்ரம் சார். சொல்லுங்க சார். நாட்டுக்காக நீங்க உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பீங்கல்ல? அநியாயமா சூசைட் நோட்ல கையெழுத்து போட்டீங்களா சார்? டைமண்ட் எனக்கு வேணும்னு சொல்ற, இது நாட்டோட சொத்து. நான் சொல்றேன் அப்பா. என்னோட அப்பா தான் என்னோட உயிர் விஜய். அவரை எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே பிடிக்கும். அவ்வளவு நல்லவரு, அவ்வளவு மரியாதை. ஆனா அந்த அரக்க என் அப்பா அம்மாவை கொண்டு இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ப வச்சுட்டான். என் அப்பாவை தேச துரோகின்னு சொல்லி எங்களை ஊரை விட்டே அனுப்பிட்டான். பிரசிடென்ட் மெடல் வாங்கின எங்க அப்பாவையே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மறந்துடுச்சு. அதுக்கு அந்த கிங் தான் காரணம். அந்த ஊர்ல இருந்து வந்து 20 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா கிங்கால எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. அண்ணா ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு வாங்கி வச்சிருந்த இடத்த அவரை மிரட்டி அவன் பேருக்கு மாத்திட்டான். என் லைஃப்ல நான் யாரெல்லாம் விரும்புறேனோ அவங்க எல்லாரும் என்னை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் எனக்கு அதிகமாயிடுச்சு. பிரியா, ஒரு கேம் விளாடலாமா? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? கேம் பிரியா, கேம். கோட்டையில் வாழ்றதா நினைக்கிற அந்த கிங்கை கான்ஸ்டபிள் கூட சல்யூட் அடிக்க கூடாது. நீ சரின்னு மட்டும் சொல்லு. சரி, நீ என்ன பண்ண போற? அரசாங்கத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இஷ்டப்படி ஆட்சி நடத்தி தனக்கு கிங்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கிற அவனோட வாழ்க்கையில நாம் ஒரு கேம் ஆடலாம். அன்னைக்கு நீ எனக்கு மொபைல் வாங்கி தரும்போது நான் ஒரு புரோக்கரை பார்த்து பேசினேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் அந்த கிங்கை பத்தின ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் என்கிட்ட சொன்னான். பிரியா, பிரேக்கிங் நியூஸ். உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? ஹோம் மினிஸ்டர் கிங்கு 2வது கல்யாணம் பண்றதுக்காண்டி ஜாதகத்தை தேடிக்கிட்டு இருக்கான். அதான்ப்பா எங்க மாமாட்ட சொல்லியிருக்கான். அவரும் ஊரெல்லாம் சுத்தி அங்க இங்கன்னு ஜாதகத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தேவையான ஜாதகத்தை மட்டும் நான் கொடுத்தேன்னு வச்சுக்க, செம கமிஷன் கிடைக்கும். குரு, ஒரே வாரத்துல உனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன். அது சரி, இது எப்படி நமக்கு சாதகமா ஆகும்? ஆகும். ஒவ்வொரு நாளும் தான் போட வேண்டிய சட்டையில இருந்து மோதிரம் வர எல்லா கலரையும் என்ன ஏதுங்கிறத குருஜி கிட்ட கேட்டு தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனோட இந்த ஆக்டிவிட்டி தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு. அந்த புரோக்கர் கையில் இருக்கிற ஒரிஜினல் ஜாதகத்தை மாற்றி ஓம் ஃபோட்டோவை வச்சு ஒரு டூப்ளிகேட் ஜாதகத்தை நானே உருவாக்கினேன். நம்ம 2 பேர் ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்க்க சொல்லி உன்னோட டூப்ளிகேட் ஜாதகத்தை அந்த குருஜி கையில சேர்க்க வச்சேன். அவன் இதை பயன்படுத்திக்கிட்டு நேரா அந்த குரு கிட்ட போய் உங்களுக்கு ராஜயோகம் வரும்னு சொல்லிட்டான். அப்புறம் நீயும் அவனோட வாழ்க்கைக்குள்ள போயிட்ட. அதுதான் நமக்கு கிடைச்ச வெற்றி. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ணுவேன்னு பார்த்தா அந்த கிங்கோட என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் உன் பிளானா? பிரியா, அந்த டைமண்டுக்கு அதிக வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ண வேண்டியதே நாம தான். அதை நம்ம கைக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறம் உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அதை அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை நாம அவனை எதிர்த்து செய்ய போறதில்ல. அவன் கூடவே இருந்து அவனை அழிச்சு அவன் கையாலேயே அதை செய்ய வைக்கணும் பிரியா. சோ நீ உள்ள,
நான் வெளியில. அதாவது அந்த கிங்குக்கு பாதி சாணக்கியன் பாதி சகுனி. அவன் யாரையும் நம்ப மாட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிரு. டைமண்ட் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடி. அதுக்கப்புறம் நான் அதை திருடிடுறேன். பிரியா ரோமியோ ஜூலியட் மாதிரி உடனடியாக செத்து போனா ஹிஸ்டரியில ஒரு இடம் கிடைக்கும். ஆனா அதுல எனக்கு இஷ்டமே இல்லை, புரியுதா? 3 நாள்ல நம்ம கதை முடிஞ்சாலும் பரவாயில்ல. இனிமே ஒரு கேம் ஆரம்பிக்கலாமா? ஓஹோ, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹாலிவுட் கதையை தமிழ்ல எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்களை விட சீனியருங்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. டைரக்டர் சார், எஸ், 100 தப்பு இருக்கிற ரீமேக் சினிமாவே 100 நாள் ஓடுது. அதுவே யாராவது சொந்தமா கதை எழுதுறாங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்க அதை ஓடாதுன்னு சொல்லிடுவீங்க. நம்ம சினிமா வில்லன் கிங்குக்கு உன் மேல சந்தேகம் எதுவும் வரலையே? சான்ஸே இல்ல. நான் காஃபில உப்பு போட்டு அதை சக்கரைன்னு சொன்னா கூட சந்தோஷமா குடிப்பான். மச்சி, நீங்க 2 பேரும் பிரேக்கப் ஆயிட்டீங்கன்றதுனால தானே நானும் நீயும் ஃபீலிங்ஸோட பாட்டெல்லாம் பாடணும், மிட் நைட்டு சேனல்ஸ்க்கு மிஸ்டு கால் கொடுத்தோம். மாமா, மச்சி, நீ அன்னைக்கு குடிக்கவே இல்லை, அதுவும் ஒரு கேமா? சரி சரி, இதப்படி உன்னோட டைமண்ட் க்ளூ நான் உனக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பண்றேன். வணக்கம் வணக்கம். நானும் நீயும் சேரும் போது கோடி பூக்கள் பூக்குமே, நெஞ்சில் அந்த வாசம் வீசுதே. உன்னை நானும் பார்க்கும் போது உதட்டில் பூக்கும் புன்னகை, கொள்ளை போகும் எனது நெஞ்சமே. உந்தன் மூச்சு காற்றிலே வாழ்வேன் இறுதி வரையிலே, காதல் பித்தனாகும் வர வேண்டும் தோழி. ஒரு பாலை மனமே நீ இல்லா என் மனம், காதல் நீரை ஊற்றுவாய் அன்பே. வருவாய் என் உயிரே, உனக்காக தவிக்கிறேன், நடத்து என்று காதல் வன்முறை. காற்று இங்கு வீசுதே, ஆசை பொங்குதே. புது அன்பின் வலிகள் என்னை கொல்லுதே, பார்த்தால் பசி தீராதே. காயங்கள் ஆறும் உந்தன் தீண்டலில், நெஞ்சில் நீ சாய்ந்தால் மௌனங்கள் பேசும். பல மேகங்கள் நமக்காக இங்கு அன்பின் கொடை பிடிக்கும், ஒரு 1000 அலைகளில் மிதந்து வந்து உந்தன் கரை சேர்வே. சுகமான கனவே
ராஜா, உன்னோட எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சுதா? நியூஸ் பார்க்க வேண்டிய நேரத்தில் போய் யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, எக்ஸிட் போலோட ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது ஜெய் சக்தியோட பிரியா சிம்ஹா சிஎம் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாரு, பார்ட்டிக்கு என்னமோ அவதான் சீஃபுங்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. நம்ம வச்ச பட்டாசால நம்ம வேட்டியை நம்மளே சுட்டுக்கிட்ட மாதிரி அப்படி இருக்கு கதை. குருஜி பேச்சை கேட்டு ராஜயோகம் ராஜயோகம்னு இவளை கொண்டு வந்து நம்ம இங்கே நிறுத்திட்டோம். இங்க பாரு, எங்கேயோ எஃப்எம்ல பேசிக்கிட்டு இருந்தவளை சிஎம் ஆக்கிறதுக்கு நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். குருபாய், டென்ஷனே வேணாம், கிரீன் டீ சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம குருஜி மனசுல இன்னொரு விஷயம் இருக்கு. இல்லைன்னா நான் ஏன் போய் அவரை கிங் மேக்கர்னு சொல்றேன். குடி. ஒரு கேம் விளாடலாமா? மறுபடியும் ஒரு கேமா? உன்னை மட்டும் ஒலிம்பிக்ஸுக்கு அனுப்பியிருந்தா இந்தியாவுக்கு ஒரு கோல்டு மெடலாவது கிடைச்சிருக்கும். எலெக்ஷன் கேம்பெயின் பிஸியா வேலை செய்யறதுக்காக இந்த சினிமா ஹீரோயின்ங்க இன்டர்நெட்ல கான்ட்ரவர்சி ஆகி நல்ல ஃபேமஸ் ஆனவங்க, அந்த ரெட் டீமுக்கு எதிராக யாரோ ஒரு மாடல் பேசுனதா சொன்னாங்களே, அவளையும் கூட்டிட்டு வாங்க நம்ம பார்ட்டி ஆஃபீஸுக்கு. மீடியா அவங்கள வச்சு பெருசா கவரேஜ் பண்ண போறாங்களா? அந்த பார்ட்டிக்கு வர்ற யாரோ ஒருத்தர் கையில தான் டைமண்ட் இருக்குன்னு பிரியா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா. நாம 2 பேரும் சேர்ந்து அதை திருடுறோம். திருடியே ஆகணுமா? ஓகே. குருபாய், குருஜி ஃபோன் பண்ணாரு. பரிகாரம் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? ராஜா, என்னடா பிரியாவை சேர்த்துக்கிட்டா ராஜயோகம் தானா வரும்னு சொன்னாரு, இது வரைக்கும் ஒன்னும் வரலன்றியா? கவலைப்படாத, என்கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. கிரகண தப்பா அவளை பலி கொடுத்துரு, அப்போ எல்லா யோக சக்திகளும் உன்னை வந்து சேரும். நீதான் முதலமைச்சராவ. சரியான நேரம் பார்த்து மும்பையிலேருந்து வர்றவங்களை வச்சு பிரியா கதையை முடிச்சிடணும். மோப்பம் பிடிச்சி மீடியாக்காரங்க வந்தானுங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டின்னு திருப்பி விட்டுடணும். அப்புறம் மக்களுடைய அனுதாபத்தில் கிங் சார், இந்த மாநிலத்தையே காக்கக்கூடிய தெய்வம் நீங்க தான் என்னை மறுபடியும் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய எமோஷனல் ஸ்பீச்சை கொடுத்து மக்கள் பணியே என் உயிர் மூச்சுன்னு சொல்லி நான் சிஎம் ஆயிடுவேன். பாய், சிஎம் ஆயிடுவேன். ஆத்துக்கிட்டே இரு மாமா. இனிமே நான் அடிக்க போற ஒவ்வொரு அடியிலையும் அந்த ராஜா நாக் அவுட் ஆகி தெரிக்க போறான். அதுக்கப்புறம் ஊர் முழுக்க இந்த ராஜாவோட கட் அவுட் தான் இருக்கு. என்னப்பா ஃபேஸ்புக்லலாம் உன்னை பற்றி தான் நியூஸு? நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, நான் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் காணாம போயிட்டாங்க. எனக்கு ஒரு ஆக்டிங் சான்ஸ் கொடுங்களேன். நீங்க தான் நல்லாவே நடிக்கிறீங்களே. குட் ஒன். டோன்ட் வரி மச்சி, என் மைண்டு ஃபுட்பால் பிளேயர் மாதிரி. கிரவுண்டில் எங்கே சுற்றினாலும் கோல் மட்டும் டைமண்ட் கிட்ட தான் இருக்கும். ஐ வில் ஃபைண்ட் இட். நாம மட்டும் மாட்டணும், அப்புறம் இங்கே இருக்கிறவங்கலாம் சேர்ந்து நம்மள ஃபுட்பால் ஆடிடுவாங்க மாமா. ஜாக்கிரதையாரு. கூல் மச்சி, கூல். நாங்கெல்லாம் சினிமாக்காரங்க. மொபைலில் வீடியோ எடுத்துட்டு காட்டுக்குள்ளே பேய் இருக்குன்னு நம்ப வைக்கிறோங்க. இதெல்லாம் எனக்கு ஜூஜுபி. நோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். நேரம் யாரை வேணா எப்படி வேணாலும் மாற்ற மாமா. கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூடாது மாமா. ஓகே மச்சி, ஐ எம் ரெடி ஃபார் ஆப்ரேஷன் டைமண்ட் ராக்கெட். நோ ஹீரோயின் மேடம், ப்ளீஸ் சார். பார்ட்டி நல்ல கலர்ஃபுல்லா இருக்குப்பா. Thank you so much for coming. தீபா கமேதார். தெரியும். சீரியல் பண்றதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்றது, இந்த கல்பனாவை விட இவங்க தான் பெஸ்ட் ஆக்டர்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. வெரி குட். உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்க கட்சிக்கு தொண்டாற்று. கண்டிப்பா சார், உங்களுக்கு தான் சேரிட்டினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்களே, என்னால முடிஞ்ச நல்லதை நான் பண்றேன். பிரியா, அவங்கள கூட்டிட்டு போ. வாங்க போலாம் ராஜா. என்னடா பிளேடு சீனு? குடி நல்லா குடி. மஸ்கிட்டோ ப்ளீஸ், மஸ்கிட்டோ. மச்சி, நாமளும் இந்தியன் டீம் மாதிரி ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கலையே. டீம் எவ்வளோதான் ஸ்ட்ராங்கா இருந்து கேப்டன் மட்டும் டுபாகுரா இருந்தான்னு வச்சுக்கோயேன், என்னதான் கஷ்டப்பட்டு விளையாண்டாலும் மொத்தமா தோக்க வேண்டியதான் மாமா. White, yellow, blue, red. Happy birthday. கிங்க்கு மட்டும் இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் அவன் வால் போஸ்டர் ஆக்கிடுவான்.
நான் சும்மா செவுத்துல ஓட்டுற வால் போஸ்டர் இல்ல, வருஷம் பூரா ஓடுற பிளாக் பஸ்டர். ஏன் டென்ஷன் எனக்கு தானே தெரியும். போ. இந்த பொண்ணுக்கு என்னதான் gift கொடுக்கணும் ஒன்றும் புரியல. மாமா, சம்திங் ஃபிஷி. இந்த தீபக் காமத் போட்டிருக்கிற மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு அவன் கையில் வச்சிருக்கிற எலுமிச்சம்பழத்துக்கு மேட்ச் ஆகலையே. வர்றவங்களாம் ரூம்குள்ளே போகிறாங்க, கைத்தை கட்டிக்கிறாங்க, கையில் எலுமிச்சம்பழத்தோட வித்தியாசமாக வெளியில் வராங்க. அந்த புலசிய பிரம்ம குருஜி இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காரு மாமா. பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்ததே குருஜி தான். நானும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆனால் அவரை செக் பண்ண முடியுமா? என்ன மச்சி, எனி ப்ராப்ளம்? ஏய் டுபாகுரு மாமா, என்னவுமா உனக்கு புரியல? அந்த வெற்றி ரத்னம் இருக்கிறது அந்த குருஜி கிட்ட தான். இதுவரை ஆடின ஐஸ் பாய் கேம் எல்லாம் போதும், இனிமே ஸ்ட்ரைட்டா போய் அங்க ஒரு அட்டனன்ஸை போட வேண்டியதுதான். அப்படியா ஜூட்டு? நீ இந்த தடவை எலெக்ஷன்லாம் நிக்க வேண்டாம், ஓட்டு போடவும் போகாத. அது மட்டும் இல்ல, ரிசல்ட் பார்க்கவும் ட்ரை பண்ணாத. ஏன்னா எல்லா தோஷமும் உன் ஜாதகத்துல நிறைஞ்சிருக்கு. குருஜி, இதுக்கு பரிகாரம்? சார், எனக்கு உங்க கட்சியில ஒரு சீட்டு கொடுங்க சார். நான் டிடியில் டிக்கெட்டை புக் பண்ணி உனக்கு அப்பர் பர்த்தை கன்ஃபார்ம் பண்றேன். ஏய், யாரா நீ? நான் உன் எதிர்காலத்தையே சொல்ல வந்திருக்கேன் குருஜி. மேடம், நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம். ஹாப்பி பர்த்டே மேடம். Thank you so much. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா? மேடம், ஒரே ஒரு மேடம். மேடம், இங்க ஏதோ குழப்பம் நடக்குது. ஜாதக பிரகாரம் இன்னைக்கு இல்லையே அவளுடைய பர்த்டே. அப்போ குருஜி போய் பார்த்துட்டு வருவோமா? வீணா போனவனே, ராஜதந்திரம் ராஜ யோகமா? எப்ப பார்த்தாலும் நான் உன்னை கிங் மேக்கர் தான் கூப்பிட்டேன். அவனை கொளுத்தி இருக்கணும். ஏ ராஜா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? குருபாய், எப்பவும் நான் தான் கிங். அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு கதையை முடிச்சிடணும்னு சொல்றேன். வேணா ராஜா வேண்டாம். இப்போ உன் கிரக நிலை சரியில்லை. கிரக நிலை தோஷம் அது இதுன்னு. உனக்கு கிரக நிலை நல்லா இருந்ததா சொல்லு ராஜா. பாயா ராஜா, நம்ம 2 பேரும் ஒன்னா போனா சந்தேகம் வந்துடும். அதனால நான் நேரா ஏர்போர்ட்கே வந்துடுறேன். வருங்கால சிஎம்க்கு செக்யூரிட்டி கம்மியா இருக்கா, அதனால செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு ஹோம் மினிஸ்டரே வந்திருக்கு. ஏறு. ஹலோ மிஸ்டர் பத்மாஷ், வெரி குட். கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்கிட்ட கேம் ஆடுறீங்களா? நீ என்னோட டைமண்டை சுட்டுட்டு போயிட்ட, நான் உன்னுடைய காதலிய கன் பாயிண்ட்ல தூக்கிட்டு வந்துட்டேன். உனக்கு தேவைப்படுற டைமண்டை நான் கொண்டு வந்து தரேன். ஆனா என் பிரியாவுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. சரி, நீ நான் ஒரு கேம் ஆடுவோமா? இன்னும் 10 நிமிஷத்துல நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரணும். சீக்கிரம் வா பிரதர். கேங், நீ ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி ஓ ஸ்பாட்ல வந்து நிப்பா இந்த பத்மாஷ். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஜெய் ஸ்ரீ ராம 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 விஜய் ராம 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 ஜெய் ஸ்ரீ ராம ராம ராம
பாடுறா, ஆளு மேல இருக்கா. நிறுத்து. டேய் ஹீரோ, டைமண்ட கொடுத்துரு. உன் ஆள் கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என் ஆள் மட்டும் எனக்கு கிடைப்பான்டா. டைமண்ட் என்னடா டைமண்ட்? என் இதயத்தை பிச்சு கொடுப்பேன்டா. குருபாய், இந்த வெள்ளை பேப்பர்ல சைன் வாங்கிட்டு சூசைடுன்னு சொல்றதெல்லாம் பழைய டெக்னிக். இப்ப இவனுக்கு ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணணுமே. அதான் டைமண்ட் கிடைச்சிருச்சுல, பிரியாவை விட்டுரு. விஜய், நீ என்ன பத்தி கவலைப்படாத. நீ எப்படியாவது இங்க இருந்து போயிடு. ஏய் குருபாய், இந்த மெகா சீரியல் டயலாக்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏய் 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 பிரியா, பிரியா. ஓ சாரி பேபி. பிரதர், உன் கேர்ள் ஃப்ரெண்டு செத்துட்டாப்பா. மார்ச்சரிக்கு அனுப்பி விடுற வண்டியில தூக்குங்கப்பா. ஏய் ருத்ரப்பா, இவனை எடுத்துட்டு போங்க. குருபாய், நாளைக்கு பேப்பர்ல இவன் கேர்ள் ஃப்ரெண்டை இவனே கொன்னுட்டதா நியூஸ் வரணும். அதோட ஃபியூச்சர் சிஎம் நான் தான் வரணும். நாளையிலேருந்து இந்த கிங் மேக்கர் ஆகணும். யாருமே நினைத்து பார்க்க முடியாத மிக கோரமான சம்பவம் நமது மாநிலத்தில் நடந்துள்ளது. இந்த மாநிலத்தில் முதல் மந்திரியா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரியா சிம்ஹா அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் பல உண்மைகளை தெரிந்து கொள்ள கட்சியின் காரியதரிசியான திரு குருபாய் அவர்களை தொடர்பு கொள்ள நாங்கள் பல முறை முயற்சி செய்தோம். ஜெய்சக்தி பார்ட்டியோட குரு பாயை சந்திக்கிறதுக்காக அவர் வீட்டு முன்னாடி நாங்க இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் பாத்துக்கிட்டே இருங்க, இது லைவ் ப்ரோக்ராம். இந்த ஸ்டேட்டோட ஹோம் மினிஸ்டர் நானு. வாரண்ட் இல்லாம என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. செக்யூரிட்டி சார், உங்களை யார் இந்த சேர்ல உட்கார வச்சிருக்காங்களோ அவங்க தான் வாரண்டே இஷ்யூ பண்ணிருக்காங்க. கோஆபரேட் பண்ணுங்க. அப்படி பண்ணலன்னா எங்க மரியாதை காட்டி உங்களை கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். அதாவது என்ன சொல்லனா, அடிச்சு இழுத்துட்டு போவான்னு சொல்றேன். மரியாதையா இதை போட்டுக்கங்க. அதான் எனக்கு வாரண்டா? யாரா எனக்கு வாரண்ட் கொடுக்கிறது? ஏய் செக்யூரிட்டிஸ், எங்க இருக்கீங்க? ஏய் வாங்கடா, இவங்கள புடிச்சு வெளிய தள்ளுங்கடா. ஏய் எங்கடா போறீங்க? ஏய் செக்யூரிட்டிஸ், அங்க போய் எல்லாத்தையும் கத்திக்கலாம். ஏய் குருபாயை கூப்பிடுங்கடா. டேய் சொன்னா கேளுங்கடா. வேண்டாம் போயா. ஏய் ருத்ரமா, என்ன நடக்குது? ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. ஹோம் மினிஸ்டர் பிரியா சிம்ஹாவை கொன்னதுக்காக நாங்க அரெஸ்ட் பண்றோம். இது சிஎம் ஆர்டர். டுமாரோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. தேங்க் யூ. நேயர்களே, நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருப்பது நாட்டையே உலுக்கும் ஒரு நம்ப முடியாத உண்மையை. முதல்வர் வேட்பாளரான பிரியா சிம்ஹாவை கொலை செய்தது கிங் ராஜசேகர் தான் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எஸ், கிங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனை கைது பண்ணுங்க, ஜெயில போடுங்க. ஏன் அவனை தூக்குல கூட தொங்க விடுங்க சார். இது ஒண்ணு ஏன் ஆசை கிடையாது, இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களோட ஆசை. பிரியா சிம்ஹா அவர்களின் கொலைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ எங்களுக்கு கிடைத்துள்ளது. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவை பார்த்தபோது எங்கள் கண்களை எங்களாலேயே நம்ப முடியவில்லை. பிகாஸ் இட் இஸ் a very shocking வீடியோ. இது மக்களாட்சியை பொறுத்தவரை ஒரு கருப்பு தினம். முதல்வர் ராம் திலக் அவர்கள் இதற்காக ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸை உருவாக்கி அந்த டாஸ்க் போர்ஸை சூர்யா ஸ்ரீவாத்சவ் தலைமையில் செயல்படுத்த உள்ளார். நடந்த எல்லா தவறுக்கும் பின்னாடி இருந்து மூல காரணமா செயல்பட்டது பிரம்மா குருஜிங்கிறது தெரிஞ்சு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கு. கிங்கோட பர்சனல் செக்யூரிட்டி ரியாஸ் கான அவங்க வீட்ல வச்சு இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. கிங்க மக்கள் சேவகன்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு தேச துரோகின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரை பொய் சொல்லி மக்கள் முன்னாடி பொய் நாடகம் ஆடிக்கிட்டு இருந்த கிங் இன்னைக்கு அதே மீடியா முன்னாடி தலையை குனிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. நம்ம மாநிலத்திலே இதுதான் மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ். யாரோ உங்ககிட்ட பேசணுமா? யாரு? பிரதர், நான் தான் விக்ரம் பிரதாப் சிம்ஹா அலைஸ் பத்மாஷ். நீ இப்ப அரெஸ்ட் ஆனதுக்கு காரணமானவன்டா. உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? என்ன ஏன்டா பழி வாங்குன? ரிவெஞ்ச் கிங் சார், ரிவெஞ்ச். என் ஆளோட அப்பாவை கொலை பண்ணி அந்த கேஸ சூசைடா மாத்தி அவரை ஒரு தேச துரோகி ஆக்குனல்ல, அதுக்கான ரிவெஞ்ச் இது.
ஏய், அவன் ஏதோ இன்ட்ராகேஷன் ரூம்ல செத்து போயிட்டான். எவனோ 100க்கோ 200க்கோ பிரச்சனை பண்ணி அவனை கொன்னுட்டாங்க. என்கிட்டயே நாடகம் ஆடுறியா நீ? உன் கண்ணுக்கு வேணா அவர் அந்த மாதிரி ஆளா இருக்கலாம், ஆனா இனிமே நாளையில இருந்து அவர் தான்டா நேஷனல் ஹீரோ. உன் பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு பாத்தியா, ருத்ரப்பா சார். மனசு நிறைய அளவுக்கு ஒரு நாளாவது நீங்க டியூட்டி பாருங்க சார். அப்பதான் நீங்க வாங்க போற பென்ஷன் பணத்துல நிம்மதியா வாழ்க்கையை நடத்துவீங்க. நீ என்னப்பா சொல்ல வர? விக்ரம் பிரதாப் சிம்ஹா ஒரு உயர்ந்த நல்ல போலீஸ் அதிகாரி. அப்படிப்பட்டவர் இந்த கிங் அநியாயமா கொலை பண்ணி தேச துரோகி ஆக்கிட்டாரு. அந்த சமயத்துல நீங்களும் அங்க இருந்தீங்க, போலீஸ் ஆபீசரா இருந்தீங்க, ஆனா எதுவுமே பண்ண முடியாம இருந்தீங்க. ஒரே ஒரு நாளாவது நேர்மையா உங்க டியூட்டியை பாருங்க சார். இது எல்லாத்துக்குமே முடிவு கட்டிடலாம். அது சரிப்பா, என்னால என்ன பண்ண முடியும்? கேம் சார். நாம ஒரு கேம் ஆடலாமா? இந்த கழட்டு பையன் உங்க கூட சேர்ந்ததுனால என் ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? ஏய், நான் ஜெயிலுக்கு போனாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என் பவர்லாம் இங்கதான் இருக்கு. சரிங்க மிஸ்டர் கிங், இப்போ உங்ககிட்ட நான் 2 கேள்வி கேட்கிறேன். ராமாயணத்துல 10 தலை கொண்ட ராவணனை யார் அழிச்சாங்க? வேற யாரு? விபீஷணன் தான். அதேதான். நம்ம கதையில கூட விபீஷ்ணா வேற யாருமே இல்ல கிங், உங்க பிரதர் தான். குரு, உங்க தம்பி சூர்யா லண்டன்ல இருக்கானாம. சூர்யாவை பத்தி உனக்கு எப்பறா தெரியும்? சூர்யா சாகல. அவ லண்டன்ல ரோட் சைடுல ஒரு பொக்கே ஷாப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். கிரிக்கெட் பிளேயர்ஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு சூதாடின சூர்யா பாய் லண்டன்ல பூக்கடையில இருக்காரா? சூப்பர். சூர்யா உயிரோட இருக்கிற விஷயம் கிங்குக்கு தெரிஞ்சா அடுத்து சாக போறது நீதான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குருபாய், கிங்கை விட வயசுல எவ்வளவு பெரியவர் நீங்க. உங்க வயசுக்கு என்னைக்காவது அவன் மரியாதை கொடுத்துருக்கானா? ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தானே அவன் வச்சிருக்கான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. கேம் பாய், ஒரு கேம் ஆடலாமா? குருபாய், கரெக்டா நேரம் பார்த்து மும்பை ஆளுங்களை வச்சு பிரியா கதையை முடிச்சிடுங்க. இங்க பாரு, நான் போன்ல சொன்ன மாதிரி ராஜா நாளைக்கு தான் உன் காதலியை கொலை பண்ண போறான். என்ன பண்ண போற விஜய்? ஷூட்டிங் ரியலா தான் இருக்கணும் குருபாய், ஆனா கன் மட்டும் பக்காவா டம்மி. கிங் பிரியாவை ஷூட் பண்றத உங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பிரியாவை நான் சேஃபா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். பிரியா செத்துட்டாங்கிற விஷயத்த தாடி ரவி பிரேக்கிங் நியூஸ் ஆக்கி இந்த ஊரையே ஆட்டி படப்பாரு. ஜெய் சக்தி கட்சியில மெம்பரா இருக்கிற நீங்க கிங் அரெஸ்ட் பண்ண சிஎம் கிட்ட வாரண்ட்டை வாங்குங்க. நடக்கிற சீன்ல நானும் இருக்கேன். பிரியாவை கிங் ஷூட் பண்ணும்போது காப்பாத்துறதுக்கு நானும் போறேன். பக்காவா ட்ராஜடியான ஃபிலிம் கிளைமாக்ஸ் மாதிரி இருக்கணும். ராஜாவை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல விஜய். ஃபயரிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரியாவோட கையை பிடிச்சி டாக்டர் மாதிரி பல்ஸ் செக் பண்ணுவான். அப்ப என்ன பண்ணுவ? குருபாய், நோ ப்ராப்ளம். எல்லோருக்குமே பை பர்த் கையில இருக்க ரேடியல் நர்வை பிடிச்சு பல்ஸ் ரேட் சொல்ல முடியாது. கையை எப்படி பிடிச்சு பாருங்களேன், ஒரு பாயிண்ட்ல பல்ஸை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இட்ஸ் a medical miracle. நீ இத்தனை வருஷமா பத்திரமா பாதுகாத்த அந்த வைரத்தை அத நம்ம குருபாயும் ருத்ரப்பாவும் ஒன்னா சேர்ந்து சேஃபா கொண்டு போய் கவர்னர் கையில கொடுத்துட்டாங்க கேங். ஏய், அந்த கிழவன் குருபாய் டாக்டர், நீங்க எல்லாரும் ஒன்னா ஃபார்ம் ஆகி ஒரு கேம் ஆடி என்னைய பெவிலியனுக்கு அனுப்புறீங்களா? ஹோம் மினிஸ்டர் பதவி போயிடுச்சு, ஜெயிலுக்கு போறானே நினைச்சு என்ன கிண்டல் பண்ணாதீங்க. ஜெயிலருக்கும் லாயருக்கும் எவ்வளவு பணத்தை கொடுக்கறேன்னு மட்டும் பாரு. ரொம்ப சீக்கிரம் வெளியில வந்து என் ரியாக்ஷன் என்னங்கிறத மட்டும் பாருடா. பிரதர், நீங்க டைரக்டா ஜெயிலுக்கு போங்க. நான் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்றேன். Hey! Hey!
எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தி என்ன அழிக்கலான்னு பாக்குறீங்களா? விடுங்கடா டேய், ஒண்ணும் பண்ண முடியாது. மச்சி, அவன் காதல் என்ன ரகசியமா சொன்ன? எதிர்காலத்தை பத்தி சொன்ன மாமா, எதிர்காலத்தை பத்தி. ஒரு கிங் விளையாட்டு விளையாடணும்னா எப்பவுமே மக்களுக்கு அரசனா மட்டும்தான் இருக்கணும். அதனால இந்த பவர் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கணும். மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுத்து ராம ராஜ்யத்தை நடத்தணும். எல்லாருக்கும் வணக்கம். Rama Jai Shri Rama, Rama 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 Vijay Rama, Rama 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 Jai Shri Rama, Rama 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 Vijay Rama, Rama 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 Jai Shri Rama, Rama 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 Vijay Rama, Rama 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 Jai Shri Rama, Rama 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 Vijay Rama. संहारा धनुर्धरा परशुरा त्रिविक्रम जनार्दना रामा रामा शत्रु विनाशक महाभुजा सत्य विक्रम राजेंद्र भारत परा रामा रामा चैत्र चितमित्र महोदरा वीरा त्रिमूर्ति वेदात्म राघवा जगद्गुरु वेवर प्रदा महादेवा सर्वा देवादिदेवा